ஆதிரை புத்தக வடிவில் திரைக்கதை. புத்தகத்தை பெற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும். நாடாளுமன்றத்தில் நீங்க பாத்தீங்களே, ராசாவையும் கனிமொழியும் தவிர அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி யாருமே இல்லையாங்க, இருந்தாங்க. ஏன் பேசல? இந்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் 2 பேர் பேசினார்கள். மற்ற வட இந்திய கட்சிகள் இதை பற்றி அக்கறைப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நேற்று இன்டர்வியூல பாருங்க. தமிழ்நாட்டிலிருந்து 2 பேர் பேசினாங்கன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு கட்சியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பேசுறீங்களா? சிபிஎம் சு வெங்கடேசன் அவர் பேசுற மாதிரி தெரியல. காங்கிரஸ் பேசல, வேற எந்த கட்சியும் பேசல, கம்யூனிஸ்டுகள் வேற யாரும் பேசல. அப்போ திமுக உறுப்பினர்கள் தான் பேசினார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவரால் ஏன் முடியலன்னு எனக்கு தெரியல. எது சட்டவிரோதம் என்று ஏற்கனவே நீங்க சொன்னீங்களோ அதை இப்போ சட்டமாக்கிட்டாங்க. இதை நீங்க இதை பாடணும் அப்படின்னாக்கா ஐயுஎம்எல் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா, முஸ்லீம்லாம் இதை பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ விஜய் வந்து இதை பற்றி பேசலை. விஜய் எதை பற்றி பேசினாரு? பேசலை. அப்போ அவங்க கிறிஸ்தவர்களும் பாடலாம் அப்படின்றத அவங்க கருத்துன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ்காரங்க கருத்து அதுதான். அப்போ அவர்களுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பிற மதத்தினருக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா கேட்கணும். இப்போ நாளையிலேருந்து நம்ம வந்து எல்லாரும் ஆர்எஸ்எஸ் சாக்கால வந்து இருக்கக்கூடிய ஒரு காக்கி அரடவுசர் மாதிரி இந்திய குடிமக்கள் அனைவரும் ஆக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் உட்பட. பிஜேபி ஆர்எஸ்எஸ் கான்ஸ்டியூஷனை அழிக்கப் போகிறது, இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வரப்போகிறது, அதிலிருந்து காப்பாற்றணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதான் இவங்க பேசிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு நடக்கிறது இல்லை, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இது நடந்துருக்குது. இப்போ நாளையிலேருந்து தாவேக்காவை கேட்டால் அது சட்டம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து ஜிஓக்கே பயப்படுற வீரர்கள். யார்? தாவேக்கா. ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க அப்படின்னாலே முதல்ல வந்தே மாதரம் பாடு, கடைசியில் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு டவுசரில் ஒன்று கிடைக்கிற குரூப் தான் இவங்க. இவங்க வந்து சட்டம் இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? இல்லை, இவர் பிஜேபியின் எதிரி அப்படின்னு ஒரு பொய்யான தோற்றத்தை கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, அதை வெளியிருந்து ஆதரிக்கக்கூடிய 2 கட்சிகளும் உருவாக்குகிறார். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள்னு சொல்கிறேன். இல்லைன்னா நீ இத்தனை நேரம் நீ பேசியிருக்கனா அவரை ஏன் பேசலன்னு கேட்கணும். டெய்லி ஒன்று கேட்குறாங்க, நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம், வெங்காயம் காட்டியிருக்கிறான், அவன் செய்கிறதே செஞ்சுட்டு இருக்கிறான். இதுக்கு முட்டு கொடுத்து ஆதரித்து இல்லை இவர் பிஜேபி எதிர்ப்பு தான். இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். இந்த நேர்காணலில் தோழர் மருதையன் அவர்கள். வணக்கம். ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஹானர் பில் 2026 பாஸ் ஆயிருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் 3 பேர் அதை வந்து மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிட்டாங்க நான் பார்த்ததுல. அது 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர், ஒன்று ஆர் ராசா அவர்கள், இன்னொன்று கனிமொழி அவர்கள், 3வது நீங்க ரொம்ப பயங்கரமாக அதை விமர்சித்து பேசியிருக்கீங்க. முதல்ல என்ன அந்த பில், இதனால் உங்களுக்கு இவ்வளவு கோபம்? அவங்க 2 பேர் பேசுனதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது வந்தே மாதரம் பாடல், அதையொட்டின ஒரு டிபேட் நடந்துட்டு இருந்தது. சுத்திலும் ஒரே சத்தமாக இருந்தது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை அந்த வளாகத்தில் எழுப்பிட்டு இருந்தாங்க. இவங்க 2 பேரும் ரொம்ப தீவிரமா சண்டை போடுறதை பார்க்க முடிஞ்சது. குறிப்பாக ஆர் ராசா பேசும்போது அங்க இருக்கக்கூடிய எம்பிஸ் எல்லாருமே எழுந்துட்டாங்க. பார்ட்டிஷனை குறித்து ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லியிருந்தாரு. முதல்ல என்ன இந்த பில் என்ன கொண்டு வந்திருக்காங்க, இதனால உங்க 3 பேருக்கு மட்டும் கோவம், அது யாருக்கும் பெருசா கோவம் தெரியல. இல்லை, ஆர் ராசா பேசும்போது ஒரு லைன்ல ஒரு பாயிண்ட் வந்து சொன்னார். இந்த நாட்டு பிரிவினைக்கு 2 காரணங்கள், ஒன்று சாவர்கர், இன்னொன்று வந்தே மாதரம் அப்படின்னு சொன்னார். அப்போ மத ரீதியாக இந்தியா பிளவுபடுவதற்கு அது மிக முக்கியமான காரணம், இந்த வந்தே மாதரம் என்ற பாடல் அப்படின்னு சொன்னார். அதை ஒரு துவக்க புள்ளியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் சொன்ன அந்த சட்டம் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக ஒரு அமெண்ட்மெண்ட் பில், ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட் டு நேஷனல் ஹானர் அமெண்ட்மெண்ட் பில். 1971 நாட்டுப்பண் ஜனகணமன இருக்கு இல்லையா, அதை அவமதித்தால் 3 ஆண்டு தண்டனை அப்படின்றது 71 இயற்றப்பட்ட சட்டம். அந்த சட்டத்துக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் போட்டு இது வந்து அது நேஷனல் ஆந்தம், இது நேஷனல் சாங் அப்படின்னு சொல்லி இதை வந்தே மாத்திரம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் எனக்கு தெரிஞ்ச உலக வரலாற்றில், உலக நாடுகளில் நேஷனல் ஆந்தம் தான் உண்டு. நேஷனல் ஆந்தம் ஒன்று, நேஷனல் சாங் ஒன்று அப்படின்னு நான் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. நம்ம ஊரில் அது இருக்குது. நம்ம ஊரில் ஏன் அது இருக்குதுன்னாக்கா, இது ஒரு நேஷனே இல்லை. அதனால தான் இந்த பஞ்சாயத்து சொல்லும் போது எனக்கு ஸ்டேட்டுக்கு ஒரு சாங் வச்சிருக்கோமே நான் கேட்க வந்தேன். அதுதான் நேஷன்னாக்கா தேசம். இது வந்து ஒரு கண்ட்ரி.
பல தேசிய இனங்கள் கொண்ட ஒரு நாடு. அது ஒரு கணக்கில் பிரிட்டிஷ்காரன் வந்து ஒரு வகையில் பிரிட்டிஷ்காரன் துப்பாக்கி முனையில் ஒன்றிணைக்கப்பட்ட ஒரு நாடு இது. அப்போ இதை வந்து ஒரு இந்து தேசமாக உருவகப்படுத்துகின்ற முயற்சி அப்படின்றது தொடர்ந்து விடுதலை போராட்ட காலத்திலிருந்து அது நடந்துட்டு வருது. அதனுடைய ஒரு மிக முக்கியமான வெளிப்பாடு தான் இந்த வந்தே மாதரம் என்ற இந்த பாடல். இந்தியாவை இந்துமயப்படுத்துவது. ஆமா, இந்த இந்திய தேசியம் என்பதே இந்து தேசியம் இல்ல, தான். ஏன் அது ரிஃப்ளெக்டே ஆகல பார்லிமெண்ட்ல? வழக்கமா ஒரு இப்படியான ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க பாஜக அப்படின்னா, ஒரு அவங்களுடைய சித்தாந்தத்தை திணிக்கக்கூடிய ஒரு கருத்தை அவங்க நாடாளுமன்றத்துல கொண்டு வரும் பொழுது கிட்டத்தட்ட எல்லா எம்பிஸும் அப்போசிஷன் பார்ட்டிஸ் யாரெல்லாம் பாஜக எதிர்க்கிறாங்களோ, அது மாநில கட்சிகளா இருக்கலாம் அல்லது தேசிய அளவுல காங்கிரஸா இருக்கலாம், இந்த கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைந்து நம்மளால பார்க்க முடியும். இந்த பர்டிகுலர் இஷ்யூல யாருமே இதை பத்தி பேச, வெறும் டிஎம்கே எம்பிஸ், அதுவும் குறிப்பா 2 பேர் தான், அவங்க தான் அங்க சத்தம் போட்டு. நாட்டுல வந்து மதசார்பின்மையை காப்பாற்றணும்னாக்கா காங்கிரஸை விட்டா வேற நாதி கிடையாது. காங்கிரஸோட சேர்ந்தாதான், காங்கிரஸ் யாரோட இருக்குதோ அவங்க தான் மதசார்பற்றவர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பிரமை உருவாக்கப்படுகிறது. இப்போ போன சட்டமன்ற தேர்தலிலேயே தாவேகா வந்து காங்கிரஸ் போய் சேர்ந்துருச்சு இல்லையா, உடனே அவங்களுக்கு புனித நீர் தெளித்து தாவேகா வந்து மதசார்பற்றது. இப்போ எப்படிங்க தாவேகா வந்து ஆன்டி பிஜேபி கொள்கை எதிரி பாஜக, அதான் அதுக்கு மேல கேட்கும்போது மாணிக்கம் தாக்கூர் உள்ளிட்ட காங்கிரஸ்கார் எங்களோட இருக்காங்கல்ல, அதுல இருந்தே தெரியல அவங்க மதசார்பற்றவர்கள்னு அப்படின்னு ஒரு விளக்கத்தை கூறினார்கள். அப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சி அங்க இருந்தது, கம்யூனிஸ்டுகள் இருந்தார்கள், விசிகா லோக்சபால இருக்குது, IUML இருக்குது, இன்னும் எல்லா கட்சிகளும் இருக்கிறாங்க. அந்த கட்சிகள்லாம் நாடாளுமன்றத்தில் நீங்க பார்த்தீங்களே, ஆசாவையும் கனிமொழியும் தவிர அந்த நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி யாருமே இல்லையா? அங்க இருந்தாங்க. ஏன் பேசல அப்படின்றது அதான் கேட்டீங்க, ஏன் பேசல? அதுக்கு ஒரு அருமையான பதில தோழர் திருமாவளவன் சொல்லியிருக்காரு நேத்தி ஒரு இன்டர்வியூல. அவர் வந்து நாடாளுமன்றத்தில் பேசல, ஏன் பேசலன்னு எனக்கு தெரியல. வெளியே வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவுக்கு ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவங்க ராத்திரியே கைது கிடையாது அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. சொல்லிட்டு அவர் வந்து அதுக்கு மேல ஒரு விஷயம் சொல்றாரு, இந்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாட்டிலிருந்து மட்டும்தான் 2 பேர் பேசினார்கள், மற்ற வட இந்திய கட்சிகள் இதை பற்றி அக்கறைப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நீங்க நேற்று இன்டர்வியூல பாருங்க. இப்போ இதுல ஒரு பிரச்சனை, உண்மையை சொல்லியிருக்காரு, ஆனா அந்த உண்மையில சொல்லாமல் விடுபட்ட உண்மை ஒண்ணு இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து 2 பேர் பேசினாங்கன்னா, தமிழ்நாடு என்பது ஒரு கட்சியா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீங்க பேசுறீங்களா? சிபிஎம் சு வெங்கடேசன் பெரிய போராளி, அவர் முக்கியமா இந்துத்துவத்தை எதிர்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு போராடக்கூடியவர், அவர் பேசுற மாதிரி தெரியல. காங்கிரஸ் பேசல, வேற எந்த கட்சியும் பேசல, கம்யூனிஸ்டுகள் வேற யாரும் பேசல. அப்போ திமுக உறுப்பினர்கள் தான் பேசினார்கள் அப்படின்னு சொல்றதுக்கு அவரால் ஏன் முடியலன்னு எனக்கு தெரியல. வட இந்திய கட்சிகள் பேசலன்றார். இந்தியா கூட்டணி அப்படின்றது தானே இதுக்காகவே வச்சிருக்கிறீங்க. இந்தியா கூட்டணி என்ன பண்ணிட்டு இருந்துச்சு? காங்கிரஸ்காரர்கள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அதே அவையில் இருந்தாங்க. அங்க இருந்துட்டு அந்த வெல் ஹவுஸ்ல போயிட்டு இவங்க இதை பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து அயோத்தியில உண்டியல் உடைச்சிட்டாங்க, அதுக்கு நீதி வேணும். ஜந்தர் மந்தர்ல அடக்குமுறை, அதுக்கு நீதி வேணும். அதுக்கெல்லாம் நீதி வேணும் தான். இதை தடுக்கிறீங்களே, அது என்ன கணக்கு? அப்போ நீங்க பேசுற பிரச்சனை இதை விட முக்கியமான பிரச்சனையா? உண்டியல் திருட்டு ஒரு பிரச்சனை தாங்க, அது வந்தே மாதரம் என்ற அவ்வளவு முக்கியமான பிரச்சனை இல்லைன்னு அவங்க கருதுறாங்களா? எதை? வந்தே மாதரம் இல்ல, அது அல்ல பிரச்சனை. வந்தே மாதரம் பாடல் பற்றிய பிரச்சனையை நாம் பேசினால் நம்ம இந்து விரோதி என்று முத்திரை குத்தி விடுவார்கள் பிஜேபியில என்ற பயம்தான் இவருக்கு காரணம். எல்லாருடைய மௌனத்திற்குமான காரணம். ஆமா, வட இந்தியால இல்ல, அவங்கதான் விளக்கம் சொல்லணும். பயம் இல்லைன்னா அவங்க விளக்கம் சொல்லிட்டோம். இது ஏங்க இந்த மான்சூன் செஷன்ல இந்த பில்லு கொண்டு வர போறோம்னு முன்னாலே அறிவிச்சிட்டாங்க. இது நடந்தது 30ஆம் தேதி. 29ஆம் தேதி மாநிலங்களவையில் இது நிறைவேற்றப்பட்டது. மாநிலங்களவையில் எப்படி நிறைவேற்றப்பட்டதுன்னாக்கா, ஜந்தர் மந்தர் அடக்குமுறையை எதிர்த்து இந்தியா கூட்டணி கட்சிகளும் திமுக உள்ளிட்டு எல்லாரும் வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. வெளிநடப்பு பண்ண பிறகு அதை வந்து திடீர்னு எடுத்து அதை நிறைவேற்றிட்டாங்க. அது இவங்களுக்கு தெரியும். இப்போ மாநிலங்களவையில் ஒன்று நிறைவேற்றியாச்சுன்னா அடுத்தது இங்கே கொண்டு வருவான் அப்படின்னு தெரியுமா தெரியாதா? தெரியும். அது கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஆராசாவுக்கும் கனிமொழிக்கும் தெரிஞ்சது உங்களுக்கு எல்லாம் தெரியலையா? அப்போ உங்களுக்கு தெரியும் பேச வேண்டாம் என்று நீங்கள் முடிவு செய்திருக்கிறீர்கள். என்ன காரணத்துக்காக? காரணத்தை அவங்க தான் சொல்லணும்.
அதை வேலிடா பார்க்க முடியாதா? நம்ம இதை எதிர்த்தோம் என்றால் ஆல்ரெடி பாஜக எதிர்க்கிறது அப்படின்றது ஒரு குதிரை கொம்பா இருக்கு. ஏற்கனவே இந்து விரோதம் தான் சொல்லிட்டு இருக்காங்க எல்லாத்துக்கும். அப்போ இது ஒரு நான் இஷ்யூவா நம்ம கடந்து இது போயிருக்கோம். நான் இஷ்யூவா என்பதுதான் கேள்வி. இது நான் இஷ்யூன்னா இப்ப ஐயுஎம்எல் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாமியர்கள் எல்லாம் அந்த பாடல்ல என்ன வரி வருதுன்னு நான் பின்னால சொல்றேன். துர்கை லட்சுமி சரஸ்வதியை வணங்குகிறேன் அப்படின்னு அந்த பாட்டுல வருது பின்னால. அதெல்லாம் இஸ்லாமியர்கள் பாடுவார்கள். கிறிஸ்தவர்கள் நிறைய வந்து விஜய் நம்மாளுன்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பாடுவார்கள். அப்படின்னு பாட வைக்கணும்ன்றது பிஜேபியோடைய அவங்க திட்டம். அதுதான், இவங்களெல்லாம் பாட வைக்கணும். ஏன்னா வட இந்தியாவில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு ரோட்ல போற முஸ்லீமை கூப்பிட்டு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு அப்படின்னு அடிக்கிறது கொல்றது வரைக்கும் போயிருக்குது இல்லையா? அதெல்லாம் சட்டவிரோதம் நம்ம பேசியிருக்கிறோம். எது சட்டவிரோதம் என்று ஏற்கனவே நீங்க சொன்னீங்களோ அதை இப்ப சட்டமாக்கிட்டாங்க. இதை நீங்க இதை பாடணும் அப்படின்னாக்கா ஐயுஎம்எல் வந்து என்ன முடிவு பண்ணியிருக்கிறாங்கன்னா முஸ்லீம்லாம் இதை பாடலான்னு முடிவு பண்ணியிருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போ விஜய் வந்து இதை பற்றி பேசலை. விஜய் எதை பற்றி பேசினாரு? பேசலை. அப்போ அவங்க கிறிஸ்தவர்களும் பாடலாம் அப்படின்றத அவங்க கருத்துன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். காங்கிரஸ்காரங்க கருத்தும் அதுதான். அப்போ அவர்களுக்கு வாக்களித்த இஸ்லாமியர்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, பிற மதத்தினருக்கு சூடு சொரணை இருந்துச்சுன்னா கேட்கணும், என்னடா பண்ணீங்க அங்கன்னு கேட்கணும். அதை அவங்க கேட்க போறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா அவர்கள் பிஜேபிக்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள் இதை நிறைவேற்றுவதில். ஆமா, ஒரு அநீதி நடக்கும்போது 2 பேர் கத்தரா மிச்சம் பேர் சைலண்டா இருக்கிறீங்கன்னா அதுக்கு அதுக்கு அர்த்தமே இல்லையா? அதுக்கு பொருள் இல்லையான்னு நான் கேட்குறேன். அது நீங்க ஆளே இல்லை, உங்களுக்கு தெரியாம நடந்துட்டா பரவாயில்ல, இருக்கிறீங்க நீங்க வேற பிரச்சனை பேசிட்டு இருக்கிறீங்க. திமுக ஒரு ரீஜனல் பார்ட்டி. தமிழ்நாட்டில் திமுக இந்து விரோதின்னு சொன்னா எலக்டோரலா அது ஒரு மிகப்பெரிய பாதிப்பு. அது பழக்கப்பட்டதுதான் அவங்களுக்கு, அதை ஃபேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. அதான் இந்து விரோதின்றத திமுக ஃபேஸ் பண்ணோம், மற்றவங்க யாரும் ஃபேஸ் பண்ண தயாரா இல்லை அப்படின்றதான் இதுல இருந்து நான் புரிந்து கொள்வது. அது திமுக ஃபேஸ் பண்ணோம் அப்படின்றது திமுகவுக்கு பெரிய தனி சிறப்புன்ற அர்த்தத்துல சொல்லல. திராவிட இயக்கம் மட்டும்தான் இந்த இந்து தேசியத்தை அன்காம்ப்ரமைசிங்கா எதிர்த்திருக்குது. அவங்க மட்டும்தான் இந்த ஆங்கிள். இதுக்கு முன்னாலேயும் சில மாதங்களுக்கு முன்னால வந்தே மாறன் டிபேட் நடந்தது. அந்த டிபேட்ல மற்ற கட்சிக்காரங்க பேசுனதெல்லாம் பாருங்க, ஆராசா பேசுனதே கம்பேர் பண்ணி பாருங்க, ரெண்டுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கும். இந்த ஆங்கிள் இருந்து அதை பேசவே மாட்டாங்க. அன்னைக்கு அவர் பேசிட்டு அவைத்தலைவர் சபாநாயகரோட ஒரு பிரச்சனையாச்சு. இது உங்க தேசத்துக்குரிய பாடல்னு சொன்னார். என்ன உங்க தேசம்னு சொல்றீங்க அப்படின்னா, ஆமா இது எங்க தேசம் இல்லை, நீங்க சொல்ற தேசம் இருக்கு இல்லையா அது எங்க தேசம் இல்லை என்று அவர் பேசினார். அதான் இந்து தேசியத்தை எதிர்த்து பேசினார். அந்த மாதிரி இவங்க யாரும் பேச மாட்டாங்க. அப்ப இவர்கள் கான்சியஸா விட்டுருக்குறாங்க. இவர்கள் வந்து என்ன சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படின்னாக்கா, இப்போ இந்த தாவேகா கூட்டணி இதுக்கெல்லாம் பிறகு திமுக அட்ஜஸ்ட் பண்ணி போகுது பிஜேபியோட, நாளைக்கு கூட்டணியில போக போகுது அப்படின்லாம் வந்து இப்ப இந்த சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சதுல இருந்தே அதான் பேசிட்டு இருக்கிறாரு. நான் என்ன சொல்றேன், நாளைக்கு திமுக இவங்க சொல்ற மாதிரி ஒருவேளை போனால் உங்களை எல்லாருக்கும் முன்னால நாங்க அதை எதிர்த்து பேசுவோம், கண்டிச்சு பேசுவோம். ஆனா இன்னைக்கு நீங்க பிஜேபி எதிர்ப்பு என்று சொல்லிக்கொண்டு பிஜேபிக்கு ஆதரவா வேலை பார்க்குறீங்க. தாவேகாவை ஆதரிக்கிற அத்தனை கட்சிகளும் தாவேகாவும் பிஜேபியின் ஏஜென்ட்டுகளாக வேலை பார்க்குறாங்க. இதை பத்தி ஏன் பேசல? எதுக்கும் பேசல. நான் இங்க இருந்து வேற ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்துல தமிழ்த்தாய் வாழ்த்தை 3வது இடத்துக்கு தள்ளிட்டாங்க. அதான பஞ்சாயத்து? அதுதான் பஞ்சாயத்து. அதுல நான் ஒண்ணு சொல்றேன், 3வது இடத்துக்கு தள்ளினது ஒரு பாயிண்ட். அதுக்காக அங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர் விஸ்வநாதன் அவர் போக மாட்டாரு, மாணிக்கம் தாகூர் எல்லாம் சீனை போடுறாங்க, புறக்கணிச்சிட்டாங்க. ஆமா, முதல்ல வந்தே மாதரம் பாடினாங்க. அந்த பாடின வந்தே மாதரத்துல உனக்கு அப்ஜெக்ஷனே இல்லையா? பாடிய வந்தே மாதரம் பாடல்ல உங்களுக்கு பிரச்சனையே இல்லையா? பாடிய வந்தே மாதரம் பாடல்ல யாருக்குமே பிரச்சனை வந்ததா? அது பேசு பொருளாவே இல்லை. அதுதான் இப்ப நான் சொல்றேன், அதுதான் பேசு பொருள். இப்ப பேசு பொருளே அதுதான். வந்தே மாதரம் என்ற பாடலை ஆராசா பேசும்போது அதுல சொல்றாரு, வந்தே மாதரம்ன்ற முழு பாடல் வந்து பிரச்சனைக்குரியது. அதுல இருக்கக்கூடிய முதல் 2 ஸ்டான்ஸா அதை மட்டும்தான் பாடணும் என்று 1937 காங்கிரஸ் கமிட்டியில தீர்மானிக்கப்பட்டது. அப்படி ஏன் தீர்மானிச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா, முதல் 2 பத்தியில இந்த நிலப்பரப்பு, இயற்கை எழில், இந்த மண்ணின் பெருமை அப்படின்ற மாதிரி அது வருது. அதுல மதம் சார்ந்த எதுவும் வந்து அந்த முதல் 2 இதுல வந்து கிடையாது. அதுக்கு பின்னால அந்த பாடல் போகுது. பின்னால வரக்கூடிய பாடல்கள் இருக்கு இல்லையா, அந்த பாடல்ல 2 விஷயத்தை நான் வந்து எத்தனை ஸ்டான்ஸா மொத்தமா அது 3-4 ஸ்டான்ஸா போகுது. இங்க பாருங்க, கமலாம் கமலாதள விகாரினி
வாணிம் வித்யாதாயினீம் நமாமித்வம், அப்புறம் தொம்ஹி துர்கா தசப்பிரகரதாரிணீம், இதெல்லாம் இருக்குது. நீதான் துர்கை, நீ கமலாம்னாக்க கமலம்னா தாமரை, லட்சுமி. அடுத்தது வாணியும் வித்யாதாயினி, கல்வியை தரக்கூடிய சரஸ்வதி, இதெல்லாம் இருக்குது. அதுக்கு பிறகு 7 கோடி கைகளை கொண்டவள், சப்த கோடி கண்ட கில நனாத கரலே, 7 கோடி தொண்டைகளிலிருந்து குரல் எழும்பி வருகிறது, 7 கோடி கரங்களை கொண்ட நீ எதிரிகளை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு வரி வருது. இது என்ன 7 கோடி? 7 கோடி என்பது இந்த பாடல் எழுதிய பங்கிம் சந்திரர் காலத்து வங்காளத்தில் இந்தியாவினுடைய இது இல்ல, வங்காளம், இந்தியாலாம் கிடையாது. அப்போ 1872 நினைக்கிறேன். அப்போ வந்து வங்காளத்தின் அன்னைக்கு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்த மக்கள் தொகை 7 கோடி. அந்த 7 கோடி இந்த பாட்டை வங்கத்தாய்க்கு தான், பாரத மாதாக்கள்லாம் இல்லை. இந்த பாட்டு வங்கத்தாய்க்கு அவர் எழுதின பாட்டு. இந்த 7 கோடி கரங்கள், 7 கோடி தொண்டைகளிலிருந்து வரக்கூடிய குரலுக்கு நீ செவி சாய்க்கணும். யாரு? இந்த கமலா, வாணி, துர்கா, இவங்க செவி சாய்த்து எதிரிகளை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு வருது இந்த பாடல்ல. இப்போ இதுதான் இஸ்லாமியர்களுக்கு பிரச்சனைக்குரிய. இது வானான்னு தான் முதல் 2 ஸ்டான்ஸாவை நம்ம இவ்வளவு நாள் ஆமா பயன்படுத்திட்டு வரோம். ஆமா, இதுல வந்து ஒரு பாயிண்ட், இது ஒரு இந்து கடவுளர்களை வழிபட சொல்லி மாற்று மதத்தினரை நிர்பந்திப்பது சரியல்ல அப்படின்றது ஒரு ஆங்கிள். ஆனா இந்த பாடலும் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிற ஆனந்த மடம் என்ற நாவலும் முஸ்லீம் எதிர்ப்பு, இந்து வெறி அப்படின்றதான் அதனுடைய உள்ளடக்கம். இந்த பாடல் வந்து ஒரு நாவல்ல வருதா? நாவல் ஆனந்த மடம் என்ற பங்கிம் சந்திரர் எழுதின நாவல்ல வருது. அப்போ இந்த அடிப்படையில தான் இந்த பாடல் முதல்ல இந்த வந்தே மாதரம்ன்றது இருக்கு இல்லையா, அன்னைக்கு ஒரு 19ஆம் நூற்றாண்டினுடைய பிற்பகுதி அந்த டைம்ல பல விடுதலை போராளிகள், இப்போ பெங்கால், நார்த் ஈஸ்ட்ல அனுசீலன் சமிதி என்ற தீவிரவாத வெள்ளைக்காரர்களுக்கு எதிராக அப்படி போராடினவங்க, ஈவன் பகத்சிங் கூட இருந்தவங்க உள்ளிட்டு வந்தே மாதரம் என்பது தாய் நாட்டுக்கான ஒரு முழக்கம் போல அதை பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் தான் இந்த நாவல், இந்த பாட்டில் பின்னால் வரக்கூடிய வரிகள் இதெல்லாம் வருது. முதல்ல இந்த பாடலை டியூன் போட்டு பிரபலமாக்கியவர் யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர், ஜனகணமன தேசிய கீதத்தை எழுதியவர். அவர் தான் பின்னால இல்லை, இது பின்னால் இருக்கிற வரியெல்லாம் தப்பா இருக்குது, இது வந்து இஸ்லாமியர்களை புண்படுத்தும், விடுதலை போராட்டத்திலிருந்து அவர்களை பிளவுபடுத்தும், அதனால இது கூடாதுன்னு கருதுறாரு. காந்தியும் அதை சொல்றாரு, முதல்ல நான் நினைச்சேன் அப்படின்னு, ஆனா இது விஷமா இருக்குது இப்படி, அதனால இது கூடாதுன்னு கருதுறாரு. நேரு ஆனந்த மடம் நாவலை படிச்சுட்டு இது ரொம்ப ஆபத்தானது. அதுக்கப்புறமா தான் 1937 காங்கிரஸ் கமிட்டி கூடி, அந்த கமிட்டியில் ராஜேந்திர பிரசாத், சுபாஷ் சந்திர போஸ், ராஜாஜி உள்ளிட்ட அத்தனை பேரும் இருக்கிறாங்க. கல்கட்டாவில் கூடுறதுல இதில் அந்த முதல் 2 ஸ்டான்ஸா மட்டும் வச்சுக்குவோம், மிச்சத்தை யாரும் பாடக்கூடாது. இது 1937 எடுக்கப்பட்ட முடிவு. அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை கூடுது, எது நாட்டு பண்ணா வைத்துக் கொள்வது அப்படிங்கும்போது விடுதலை போராட்ட காலத்தில் பாடப்பட்ட பாடல்கள் வந்து 3. ஒன்று வந்தே மாதரம், இன்னொன்று நீங்கள் கேட்டிருப்பீங்க சாரே ஜஹான் சே அச்சா ஹிந்துஸ்தான் ஹமாரா, அது வந்து முகமது இக்பால் என்ற கவிஞர் எழுதினது. அந்த பாடலை வந்து நீங்கள் 1900 ஆரம்பத்தில் எழுதினது. 30களுக்கு பிறகு ஒரு முஸ்லீம் லீக் அந்த அரசியலுக்கு அவர் போயிட்டார். அந்த பாடலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். அதில் வர்ற வரி வந்து, அது ஆங்கிலத்தை மட்டும் சொல்கிறேன், ரிலிஜன் டஸ் நாட் டீச்சஸ் டு ஹேட் ஒன் அனதர். இதெல்லாம் வந்து சாரே ஜஹான் சே அச்சா. அதுக்கு மேலே எகிப்து அழிந்து விட்டது, கிரீஸ் அழிந்து விட்டது, ரோம் அழிந்து விட்டது, எங்கள் நாகரிகம் அழியவில்லை. இதெல்லாம் வந்து முகமது இக்பால் எழுதினது. அவங்க அப்படி பிரிவுபட வேண்டிய நிலைமை ஏன் வந்துச்சுன்னா இந்த கம்யூனல் பாலிடிக்ஸால். அவர் பாகிஸ்தானுக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்படி முஸ்லீம் லீக் பாலிடிக்ஸுக்கு போயிட்டார் அவர். அது ஒரு பாட்டு. இந்த வந்தே மாதரம் 1. 3வது இப்போ நம்ம பாடக்கூடிய ஜனகணமன. இந்த 3ஐயும் எடுத்து அரசியல் நிர்ணய சபையில் பேசிட்டு இந்த ஜனகணமன வைத்துக் கொள்ளலாம், இது வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ ராஜேந்திர பிரசாத் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு வலதுசாரி சிந்தனையாளர். காங்கிரஸ் உள்ள பேர் பாதிக்கு மேலேயே சங்கிகள் தான் வச்சுருங்க. அவர் வந்து இந்த வந்தே மாதரம் வந்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். எதை? அந்த அரசியல் நிர்ணய சபையிலே மெஜாரிட்டி காங்கிரஸ் மெம்பர் தான்,
அடுத்தது முஸ்லீம், அப்புறம் பிறர், பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து அங்கேருந்து வந்த பிரதிநிதிகள், இவங்கெல்லாம் தான் அரசியல் நிர்ணய சபையில் இருக்கிறாங்க. எல்லாரும் ஒத்துக்கிட்டதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஏற்கனவே காங்கிரஸ் 2 ஸ்டான்ஸாக சொல்லியிருக்காங்கல்ல, அதை பாடுறதுல யாருக்கும் பிரச்சனை இல்லை. அது தேசிய கீதம் அல்ல, ஆனால் இதை ஒரு பாடலாக பாடலாம். ஆனால் அந்த 37 காங்கிரஸ் கமிட்டி தீர்மானத்தில் இந்த 2 ஸ்டான்ஸாவை தவிர வேறு எதையும் பாடக்கூடாது அப்படின்னு திருத்தமாக இருக்குது. இப்போ ராசா என்ன பேசினாருன்னா, நீங்கள் அதை கோட் பண்ணுறீங்க, ராஜேந்திர பிரசாத் சொல்லியிருக்காரு எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு இதை பற்றி சொல்கிறீங்க, பச்சை பொய் இது. அது வந்து அந்த 2 ஸ்டான்ஸாவுக்கு மட்டும்தான். இன்னைக்கு ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ உங்கள் வெப்சைட்டில் வந்தே மாதரம் பாடல்னு இருக்கிறது 2 ஸ்டான்ஸாக தான். இப்போ வந்து முழு பாடலையும் பாட சொல்கிறேன் நீ. இது வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது, மதச்சார்பின்மைக்கு. எப்படி சர்வைவ் ஆச்சு அந்த பாட்டு? இப்போ ஜனகணமன இருக்கு, அது நாட்டு பண்ணாக எவ்வளவு நாள் சர்வைவ் ஆகுது. சாரே சஹாந்தே அச்சா அந்த பாட்டு சொன்னீங்க, அது நான் கேட்டிருக்கேன் அப்பப்போ. வந்தே மாதரம் கேட்டிருக்கேன். இது எப்படி சர்வைவ் ஆச்சு? இவ்வளவு தூரம் சர்வைவ் ஆகி? இது வந்து RSS ஷாக்கால சர்வைவ் ஆச்சு. அவங்க இதை டேக் ஓவர் RSS ஷாக்கால அன்று முதல் இன்று வரை. ஏன்னா நீங்க பக்கிம் சந்திரரோட காலத்துல RSS இல்ல, அதுக்கப்புறம் தான் RSS தொடங்கப்படுது. அதுல அவர் 1870 ஒரு 50 வருஷம், 1920 தான் RSS பண்றாங்க. அதுக்கு முன்னாடியே அவன் கேப்சர் பண்ணிட்டாங்களா அந்த பாட்டை? பங்கிம் சந்திரர் RSSக்கு ஒரு சித்தாந்த குரு, ஐடியாலஜிக்கல் ஃபோர் ரன்னர் அப்படி வச்சுக்கலாம், வழிகாட்டி, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க வந்து சாவர்கர்ல இருந்து RSSனுடைய கருத்து தேசிய கீதமா இதைத்தான் வச்சுக்கணும்ன்றது அவங்க கருத்து. ஜனகணமன இல்லை, இதைத்தான் தேசிய கீதமா வச்சுக்கணும். ஆனா அரசியல் நிர்ணய சபையில அதை வலியுறுத்தக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு பலம் இல்லை. அன்னைக்கு அந்த அரசியல் செல்வாக்கு அவங்களுக்கு இல்லை. இப்போ அவங்களுக்கு அதிகாரம் வந்திருக்குது. அப்போ அப்படி இங்க சொன்னாலும் கூட RSS ஷாக்கால அவங்க ஜனகணமன பாட மாட்டாங்க, வந்தே மாதரம் ஃபுல் சாங் தான் பாடுவாங்க. வந்தே மாதத்தை ஃபுல்லா பாடுவாங்க. இப்போ என்ன ப்ரொபோசல் வந்திருக்கோ அதுதான் ஷாக்காஸ்ல பாடப்பட்டிருக்கு. இப்போ நாளையில இருந்து நம்ம வந்து எல்லாரும் RSS ஷாக்கால வந்து இருக்கக்கூடிய ஒரு காக்கி அரடவுசர் மாதிரி இந்திய குடிமக்கள் அனைவரும் ஆக்கப்படுகிறார்கள், முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் உட்பட எல்லாரும். இப்போ அதை வந்து ஃபுல் சாங் வந்து பாடியாகணும். அப்போ இதுதான் இப்போ இவங்க பண்ணியிருக்கிறது. இந்த மத பாடலை, மத வழிபாட்டை இந்த மாதிரி ஒரு நாட்டு பண்ணில் வந்து இணைப்பது அப்படின்றது ஒரு மத சார்பற்ற நாடு செய்யக்கூடிய வேலை, அது செய்யக்கூடிய வேலை அல்ல, இல்லையா? அது இப்போ திணிக்கப்பட்டிருக்கிறது. அதை பாடுவதற்கு இவர்கள் எல்லாம் எதிர்ப்பின்றி ஒத்துழைத்திருக்கிறார்கள். எவ்வளவு சீரியஸான விஷயமா இல்லையா? அது சீரியஸான விஷயமா கன்சிடர் பண்ணலையான்றதான் என்னோட கேள்வி. பண்ணலையே. இப்போ எல்லாரும் என்ன பேசிட்டு இருக்கிறாங்கன்னா, பிஜேபி RSS கான்ஸ்டிடியூஷனை அழிக்க போகிறது, இந்து ராஷ்டிரத்தை கொண்டு வர போகிறது, அதுல இருந்து காப்பாற்றணும் அப்படின்னா எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்றதான் இவங்க பேசிட்டு இருக்கிறது. அதெல்லாம் நாளைக்கு நடக்கிறது இல்லை, இன்னைக்கு நடந்துட்டு இருக்குன்னு நான் சொல்றேன். இப்போ இது நடந்துருக்குது. இப்போ நாளையிலேருந்து தாவேக்காவை கேட்டால் அது சட்டம் ஆயிடுச்சு, நாங்கள் என்ன பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. இதை பாடுறது சட்டம் ஆயிடுச்சு, இல்லைன்னா 3 ஆண்டு தண்டனைக்குரிய குற்றம். இவங்க வந்து ஜிஓக்கே பயப்படுற வீரர்கள் யார்? தாவேக்கா. ஒரு ஜிஓ போட்டிருக்கிறாங்க அப்படின்னாலே முதல்ல வந்தே மாதரம் பாடு, கடைசியில் தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு டவுசரில் ஒன்று கிடைக்கிற குரூப் தான் இவங்க. இவங்க வந்து சட்டம் இருக்குன்னா அப்புறம் என்ன பண்ணுவாங்க? சட்டம் இருக்குன்னா அப்படி தாங்க பாட முடியும், என்ன பண்ண முடியும்? வேணா நம்ம கோர்ட்டுக்கு போகலாமாங்க, கோர்ட் என்ன யோகியதையில் இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்போ இதை இவர்கள் அனுமதித்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இப்போ நடைபெற்று இருப்பது. அதனால இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இவங்க தாங்கள் மதசார்பற்றவர்கள் காட்டுறாங்க. இப்போ இந்த மனோன்மணியம் சுந்தரனார்ல இன்னொரு பார்ட் இருக்குது. மனோன்மணியம் சுந்தரனார் தான் தமிழ் தாய் வாழ்த்து எழுதினது. அவர் பெயர்ல உள்ள பல்கலைக்கழகத்திலேயே தமிழ் தாய் வாழ்த்துக்கு 3வது இடமா அப்படின்னு சொல்லி பேசினாங்க. மேட்ரு அதோட முடியலை. மனோன்மணியம் சுந்தரனாரை வந்து 1892 விவேகானந்தர் இங்கே வராரு. அவருக்கு அமெரிக்கா போகிறதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது சேதுபதி தான் அதை ஃபைனான்ஸ் பண்ணுறாரு. இவர் இங்கே திருவிதாங்கூர் சமஸ்தானத்துக்கு வராரு. ட்ரிவாண்ட்ரத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ். இந்த கான்ஃபரன்ஸில் இந்து ஒற்றுமை பற்றி இவர் பேசுகிறார், யார்? விவேகானந்தர். அப்போ மனோன்மணியம் சுந்தரனார் எழுந்திருச்சு இந்துவாது யாருன்னு கேட்குறாரு. நாங்கள் திராவிடர்கள், சைவம் வைணவம் எங்கள் மதம், இங்கே வந்து இங்கே இந்துவெல்லாம் இங்கே யாரும் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறார். கிட்டத்தட்ட ஒரு வாரம் இங்கே தங்கியிருந்த விவேகானந்தர் மனோன்மணிய சுந்தரனார் வீட்டுக்கு சாப்பிட்றதுக்கு வர்றார். சாப்பிட வந்த விவேகானந்தர் மனோன்மணிய சுந்தரம் பிள்ளைகிட்ட உங்கள் கோத்திரம் என்னன்னு கேட்குறாரு.
இவர் டென்ஷன் ஆயிடுறார். அவரே எழுதிய பதிவை நான் வந்து படிச்சு காட்டுறேன், இது பாருங்க. விவேகானந்தர் தங்கள் கோத்திரம் என்ன என்று வினா எழுப்பினார். வேறு ஒரு தினமாகில் வினாவினை கேட்ட நான் வெகுண்டிருப்பேன். விருந்துக்கு வந்த அந்த உயர்ந்த நண்பரிடம் நான் மெல்லிய குரலில், எனக்கும் கோத்திரத்திற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, தன்மானம் காக்கும் தென்னாட்டில் பிறந்த திராவிட இனத்தை சேர்ந்தவன் நான் அப்படின்னு நான் பதில் சொன்னேன். இதை பதிவு பண்ணியிருக்காரு. இது மட்டும் இல்லை, இதே பீரியட்ல 1890 அயோத்திதாச பண்டிதர் திராவிட மகாஜன சபாவை உருவாக்குறாரு. நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்க விக்டோரியா ஹால், அந்த விக்டோரியா ஹாலில் கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்தில் யாரு, மனோன்மணியம் சுந்தரனார் வந்து பங்கேற்கிறார். பங்கேற்றதை எப்படி பதிவு செய்கிறாருன்னு பாருங்க. சாதி பேதமற்ற திராவிட மகாஜன சபையின் ஒரு பிரதிநிதியாய் நான் அமர்ந்திருந்தேன் அப்படின்னு பதிவு செய்கிறார். இப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றேன் அப்படின்னாக்கா, இது இந்த அதாவது தமிழ்த்தாய் வாழ்த்த முன்னால பாடலன்றது மட்டும் இல்லை, இந்த தமிழ்த்தாய் என்பதற்கு வேறொரு மீனிங் இருக்கு. பாரத மாதாவும் தமிழ்தாயும் ஒண்ணு கிடையாது. இது சனாதனத்துக்கு எதிரானது, அதை நிராகரிப்பது. அந்த கோணத்திலும் அந்த பல்கலைக்கழகத்துல அவரை இதை விட இழிவுபடுத்த முடியாது. இந்த வந்தே மாதரம் பாடுறதை விட அவரை இழிவுபடுத்த முடியாது. எப்படி திருவள்ளுவருக்கு காவி உடை போட்டாக்க நம்ம ஆத்திரப்படுறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு நடவடிக்கை தான் வந்து இந்த நடவடிக்கை. அதையும் இவர்கள் செய்திருக்கிறார்கள் அப்படின்றதான் இப்போ நம்ம பார்க்க வேண்டியது. அதனால இப்போ நான் சொல்ற இந்த விஷயங்களுக்கெல்லாம் வந்து வரலாற்று ரீதியான ஆதாரங்கள் இருக்கு. இந்த ஆதாரங்கள் எதையும் விவாதிக்கிறதுக்கு பிஜேபி தயாரில்லை. ஏன்னா அவங்களால அதை தங்களுடைய தரப்பை நியாயம் என்று நிறுவ முடியாது. அதனாலதான் சத்தம் போட்டு 15 நிமிஷத்துக்குள்ள அதை இந்த மசோதா ஒரு பொலிட்டிக்கல் மூவா பார்க்க கூடாதா? எதை இந்து விரோதின்னு சொல்லிடுறாங்க, அல்லது இப்ப தேச விரோதி, இந்த வந்தே மாதத்தை எதுக்குறாங்க அப்படின்னா உடனடியாக நீங்க தேச விரோதி அப்படின்ற ஒரு முத்திரையை பாஜக வெற்றிகரமாக குத்திரும். சரி, இதை பைபாஸ் பண்ணிடலாம், நமக்கு ஒரு லார்ஜர் அஜெண்டா இருக்கு. அதெல்லாம் விடுங்க, வந்தே மாதத்தெல்லாம் விடுங்க. எக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அந்த அமைச்சர் ரிசைன் பண்ணணும்னு கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி அவங்கள என்ன சொன்னாங்க, தேச விரோதி, வெளிநாட்டில இருந்து பணம் வருது. அப்போ தேச விரோதின்னு சொல்றதுக்கு நீ பயப்பட ஆரம்பிச்சா அதுக்கு என்ன எண்டு? இந்து விரோதின்னு சொல்றதுக்கு பயப்பட ஆரம்பிச்சா அதுக்கு என்ன எண்டு? நீ இந்துத்துவத்தை எதிர்ப்பதற்காக வந்திருக்கிற. அப்ப நான் என்னுடைய கேள்வி என்னன்னாக்கா, வந்தே மாதரம் பாடுறது, ஜெய் ஸ்ரீராம் சொல்றது, இதெல்லாம் முஸ்லீம் கிறிஸ்தவன்லாம் செய்யணும் அப்படின்னு யோக்கியனாக இருந்தால் இந்தியா கூட்டணி கட்சியும் தாவேக்காவும் வெளிப்படையா பேசட்டும். அதை இதுதான் எங்க கொள்கை, இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்டுக்காம இருக்கணுங்க, இல்லைன்னா பிரச்சனை ஆயிடும். அதனால நீங்க வந்து கிறிஸ்துவுக்கு துதின்னு சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராமன் சொல்லுங்க, நீங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லுங்க, ஜெய் ஸ்ரீராமன் சொல்லுங்க அப்படின்னு போய் கன்வின்ஸ் பண்ணுங்க. யோக்கியனா நடந்துங்க. இங்க வந்து சனாதன ஒழிப்பு, வெங்காய ஒழிப்புன்னு பேசுறது, நாடாளுமன்றத்தில் வாய மூடிட்டு இருக்கிறது, இதுக்கு பேர் என்ன? அதனால இது என்ன டாக்டிக்ஸ்? இது அவர்களுக்கு சரணடைவதற்கு பேர் ஒரு டாக்டிக்ஸா? நம்ம விஜய் சொல்ற டாக்டிக்ஸ் மாதிரி இருக்கு. அனாவசியமா நாங்கள் சண்டை போட மாட்டோம்னு சொல்லியிருக்காருல்ல ஒன்றிய அரசோட. இப்போ 5 வருஷமா ஸ்டாலின் வந்து அனாவசியமா தான் சண்டை போட்டுட்டு இருந்தார். அதான் இவங்க கருத்து. அதனால கோழைகள், சந்தர்ப்பவாதிகள், தமிழ் சமூகத்தின் துரோகிகள் என்ற முறையில தான் இவங்க நடவடிக்கை வந்து பதிவு செய்யப்படும். அதாவதுங்க, ஓட்டுக்கு விட்டு நம்ம ஜெயிக்காம போகலாம், தோக்க தான் போறான், அவன் தான் மெஜாரிட்டி. எதிர்ப்பை பதிவு செய்து ஒரு நீ எதிர்த்து பேசவே தயாரா இல்லையே, நீ உன்னை நான் எப்படி நம்புறது? இப்ப திருப்பரங்குன்றம் பிரச்சனை வந்த போது தாவேக்கா நிலை என்ன? அனாவசியமா பிஜேபியும் திமுகவும் சீன் போடுறாங்க பிரச்சனையா. இப்ப அந்த வேலையை தான் நீ பார்லிமெண்ட்ல பண்ணிருக்கிற. காங்கிரஸ் பேசவே இல்லை, மாணிக்கம் அவர் பேசினாரா? திருப்பரங்குன்றத்தில் எப்படி சைலண்டா இருந்தீங்களோ அதே வேலையை தான் நீ பார்லிமெண்ட்ல செஞ்சிருக்கிற. உங்கள் தரமும் யோக்கியதையும் நம்பகத்தன்மையும் இதுதான். இதை வந்து அவங்களுக்கு ஓட்டு போட்டவங்க தான் யோசிக்கணும். மாற்றம் அப்படின்னு போட்டவங்க, இல்ல அவர் வரட்டும், அவர் செய்வாரு, ஒரு சான்ஸ் கொடுப்போம், இல்ல அவர் செக்யூலர் தான், காங்கிரஸோட இருக்காரு, இல்ல அவர் ஜோசப் விஜய் அதனால இந்துத்துவத்தை எதிர்ப்பாரு, இப்படி பலவிதமான உருட்டுகள். அல்லது முஸ்லீம்கள் அப்படியே வந்து முஸ்லீம் பெண்கள்லாம் அவருக்கு போறதை பார்த்தா அதுக்கு இறைவனின் செயல்னு அவர் நினைச்சாராம். அந்த முஸ்லீம் லீக் தலைவர் பேசியிருந்தாருல்ல, சொல்லுங்க இப்போ போய் வந்தே மாதரம், ஜெய் ஸ்ரீராம் எல்லாம் சொல்லுங்க, போய் சொல்ல சொல்லி அடிப்பான், சொல்லுங்க. அது யாருக்கும் ஒரு இன்டென்சிட்டி புரியலையா, இல்ல உங்களுக்கு தான் ஜாஸ்தியா புரிஞ்சிருக்கா? இல்ல, யாருமே இதை வந்து ஒரு பேசு பொருளாகவே இதை கொண்டு வரல, டிஸ்கஸே பண்ணல, அப்படியே பைபாஸ் பண்ணிட்டு. இல்ல, இதுல ஒரு விஷயம் ஒண்ணு இருக்குதுங்க. அதாவது எதிர்க்க துணிவில்லாதவர்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போவாங்க. இப்போ என்னுடைய கோபம் எதிலிருந்து வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு சுயமரியாதைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் என்னை பொறுத்தவரை நாத்திகன். இஸ்லாமியர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, பௌத்தர்கள் இருக்காங்க, சீக்கியர்கள் இருக்காங்க, ஜைனர்கள் இருக்கிறாங்க, பல மதத்தை பின்பற்றுபவர்கள் இருக்கிறாங்க, பகுத்தறிவாளர்கள் நாத்திகர்கள் இருக்கிறாங்க. இவங்க மக்கள் தொகையில் கணிசமான பகுதி. இவங்க எல்லாரும் இந்த துர்கை, லட்சுமி, சரஸ்வதினு எதுக்குங்க பாடணும்? எனக்கு புரியலையே. இதை நான் பாடி ஆகணும், இல்லைன்னா தண்டனைக்குரிய குற்றம்னாக்கா இதுக்கு என்ன பொருள்? இது அரசமைப்பு சட்டப்படி எப்படி செல்லும்? அதாவது இந்த இடத்துல லீகலா ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு இனிமேல் இந்த சுப்ரீம் கோர்ட் எப்படி சொல்ல போகுதுன்னா எனக்கு நம்பிக்கை கிடையாது. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் கொஞ்சம் ஒழுங்கா இருந்த காலத்துல ஒரு தீர்ப்பு வந்துருது 1986. அது என்னன்னு கேட்டா, கேரளால ஒரு பள்ளிக்கூடம், அந்த பள்ளிக்கூடத்துல மாணவிகள் வந்து கிறிஸ்தவ மாணவிகள், அவங்க வந்து ஜெகோவாஸ் விட்னஸ் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கு. மற்ற சிஎஸ்ஐ காத்தலிக், ப்ராட்டஸ்டன்ட், ரோமன் காத்தலிக்கு, இந்த இது சிரியன் காத்தலிக், இது மாதிரி இது ஒரு பெந்தகோஸ்தே மாதிரி இது ஒரு பிரிவு, கொஞ்சம் கடும் கோட்பாட்டுவாதிகள். அந்த பிள்ளைங்க என்ன சொல்லியிருக்கோன்னா, நாங்கள் தேசிய கீதம் பாடும்போது எழுந்து நிற்கிறோம், ஆனால் நாங்கள் பாட மாட்டோம், அது எங்களுடைய மத நம்பிக்கைக்கு எதிரானது. அப்படி சொன்ன உடனே அவங்கள பள்ளிக்கூடத்திலிருந்து நீக்கிட்டாங்க. அவங்க கேஸ் போட்டால் ஹைகோர்ட்டு, கேரளா ஹைகோர்ட்டும் நீக்கினது சரிதான்னு சொல்லுது. அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வராங்க. சுப்ரீம் கோர்ட்டு அதை விசாரிக்குது. விசாரிச்சுட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதற்கு மதிப்பு கொடுப்பது தான் எழுச்சி நின்றுருக்காங்களா, அதான் மதிப்பு. அடுத்தது அதை பாடுவது தங்கள் மத நம்பிக்கைக்கு எதிரானதுன்னு அவங்க சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா ஆர்டிகிள் 25 அப்படின்றது மனசாட்சி சுதந்திரம், ரைட் டு கான்ஷியன்ஸ். அதுக்கு கீழே தான் மத நம்பிக்கை வருது. எந்த கடவுளை வேணா கும்பிடலாம், யார் வேணா, அல்லது கும்பிடாமே இருக்கலாம் அப்படின்றது அதுக்குள்ள அடங்கியது. அப்போ அவர்களுடைய நம்பிக்கை இருக்கு இல்லையா, அதுக்கு இது விரோதமாக இருக்கிறதுனாக்க மௌனம் சாதிக்கிற உரிமை அவங்களுக்கு உண்டு. அப்போ ஆர்டிகிள் 25 மீறி இதை திணிக்க முடியாது என்பதுதான் அந்த தீர்ப்பு. இது 1986 வந்தது. இப்போ இந்த பில் என்ன சொல்லுது? whoever prevents the singing of national anthem or the national song, நேஷனல் சாங் தான் இது, இந்த நேஷனல் சாங் பாடுவதை தடுத்தாலோ or causes disturbance to any assembly engaged in such singing, அப்படி பாடுபவர்களுக்கு இடையூறு செய்தாலோ அது தண்டனைக்குரிய குற்றம். அப்படிதான் இருக்குது. இப்போ இடையூறு என்றால் என்ன அப்படின்றது ஒரு தத்துவம். அது கோர்ட்டில் தான். நீங்கள் சும்மா நிற்கிறதும் கூட இடையூறு. நாங்கள் சீரியஸாக பாடிட்டு இருக்கும்போது இவர் சிரிச்சாரு அல்லது சைடில் இப்படி குத்துனாரு, ஏதோ ஒன்று சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தர் சொன்னால் அது இடையூறு. இது எப்பப்ப பாடணும், இப்போ நேஷனல் ஆந்தம் அப்படி இப்போ இனிமேதான் அதை கொண்டு வருவாங்க. இதுக்கு அடிப்படையில் இப்போ 3 வரிசையா பாடணும்னு சொல்லுவாங்க, வரிசையா பாடணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் திராவிட இனம், இதை ஒத்துக்க மாட்டோம். இப்போ நீங்கள் மனோன்மணி சுந்தரனாரில் முதல்ல வந்தே மாதரம் பாடணும்னா அதுக்கு என்ன தெரியுமா பொருள்? என்ன தெரியுமா? முதல்ல வங்கத்தாய் வாழ்த்து, அப்புறம் நாட்டுப்பண், 3வது தமிழ்த்தாய் வாழ்த்து. இந்த காமெடி எங்கே போய் சொல்றது? அது ஆக்சுவலாக வங்கத்தாய் வாழ்த்து. அப்போ இதான் நம்ம பாட போகிறோம். அதுவும் துர்கா, லட்சுமி, சரஸ்வதி இதெல்லாம் பாடும்படி நாம் நிர்பந்திக்கப்பட இருக்கிறோம். அப்போ இது நம்முடைய சுயமரியாதைக்கும் அரசியல் சட்டம் ஏற்கனவே நமக்கு அளித்திருக்கிற உரிமைக்கும் நேர் எதிரானது. அப்படி ஒன்று திணிக்கப்பட்டிருக்கிறது. இதை வந்து இவங்க ஏன் இப்படி சீரியஸாக இல்லாமல் அப்படின்னா, இதை பேசாமல் இருந்துட்டா மக்களுக்கு தெரியாதுங்க. இந்த அபாயத்தை பற்றி விரிவாக பேசணும்னு வச்சுக்கோங்க, அப்போ நீ என்ன பண்ணன்னு கேட்பாங்களா இல்லையா? இப்போ காவிரி பிரச்சனையை பற்றி கூட தாவகக்காரங்க எதுவுமே பேசுறது இல்லை. சிரிச்சுட்டே போயிடுவாரு. ஆமாம், சிரிச்சுட்டே போயிடுறாரு. இப்போ அவன் தொண்டர்களுக்கு அதை பற்றி எதுவும் தெரியாது. இப்போ காவேரியில் இப்படி தண்ணி வரலைன்னா இத்தனை லட்சம் விவசாயிகள் அதை நம்பி இருக்கிறாங்க, அவங்க பஞ்சமாகும், சோத்துக்கு சிங்கி அடிப்பாங்க, செத்துருவாங்க, நமக்கு இப்படி ரைட் இருக்குது, இதை கொடுக்க மறுக்குதுன்னு இந்த விளக்கம்லாம் சொன்னீங்கன்னா, சரி அப்போ ஏன் கேட்கலன்னு கேட்பானா கேட்க மாட்டானா? அப்போ நம்ம இதுக்கு ஏதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அப்போ இது எதுவுமே சொல்லலைன்னா, எதுவுமே தெரிலன்னு வச்சுங்க. எதுவுமே தெரில, ஒரு மெட்ரோவுக்கு போகிறார், ரயிலில் போகிறார், அப்புறம் இங்கே போகிறார், கோட்டு போட்டு வந்தார், வேட்டி கட்டு வந்தார் அப்படின்னா அதை எப்படி அவரை நடையப்பார், உடையப்பார், அழகப்பார், அப்படியே போயிடலாம் நம்ம. அந்த வேலையை தான் இப்போ இவங்க செய்கிறாங்க. இப்போ திரும்ப பேட்டி கொடுக்குறாரு, ஏன் பேசலைன்னு சொல்லலையே அவரு, ஏன் பேசலைன்னு சொல்லலையே. ஒருவேளை நான் இப்படி திருப்பி சொல்கிறேன்,
இன்னைக்கு வந்து திருமாவோ அல்லது சிபிஎம்ஓ ஐயுஎம்எல் காங்கிரஸ் அப்புறம் வைகோவை மட்டும் விடுவானே அவரே இவங்கெல்லாம் எதுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்கன்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துச்சுன்னு வச்சுங்க தமிழ்நாட்டுக்கு, அது வந்து பிஜேபி ஆட்சி, அதிலிருந்து காப்பாற்றுறதுக்கு வேற வழியே கிடையாது. அதுவும் நம்ம ஒரு சிபிஎம் தலைவர் சண்முகம் இருக்கார்ல, தோழர் சண்முகம், அவரை கேட்டிங்கன்னா அவர் அப்படியே ஒரு சாமி வந்த மாதிரில பேசினார். அவர் இதை காப்பாற்றணும் அப்படின்னு அவங்க தான் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, அவங்கள ஆதரிச்சே ஆகணும், எங்களை விடுங்க அப்படின்னு போய் ஆதரிச்சார். எதுக்குன்னா நேராக பிஜேபி வந்துடும், அதை தடுக்கிறதுக்காக தான்னாரு. இப்போ என்ன நடந்துட்டு இருக்குன்னு நான் கேட்குறேன். பிஜேபி நேராக வராமல் சூப்பராக பிஜேபி ஆட்சி நடக்குது. இப்போ பிரமாதமாக நடக்குது, அவங்க விரும்பினதெல்லாம் நடக்குது. நீட்டு போராட்டத்தை கூட விடமாட்டேன்றான். வந்தே மாதரம் அந்த பிரச்சனையே பேசலை. அதனால தான் என்னுடைய விருப்பமும் ஆசையும் அல்லது ஒரு ஏமாற்றமும் என்னென்னா, குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்திருந்தால் இந்த நாடு உருப்பிட்டுருக்கும். இந்த 6 மாதம், இந்த 2 மாதங்களில் நடந்திருக்கிற எல்லா அயோக்கியத்தனங்களையும் வரிசையாக எடுத்துக்கிட்டாக்கா, மாநில உரிமை பறிப்பு, இப்போ வந்தே மாதரத்திலிருந்து தொடங்கி எல்லாத்தையும், அல்லது இப்போ இந்த மேகதாட்டு பற்றி அவங்க சொல்லியிருக்கிற கருத்து, காவிரியில் தண்ணி வராமல் இருக்கு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது வரைக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒருவேளை குடியரசுத் தலைவர் ஆட்சி இருந்தால் எல்லா கட்சியும் ரோட்டில் நின்றுருக்கும், போராட்டம் நடந்திருக்கும், நீட்டு உள்ளிட்டு எல்லாத்துக்கும். இப்போ இதெல்லாம் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மதசார்பற்ற கட்சி காங்கிரஸ் கூட்டாளி பிஜேபியிடமிருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றக்கூடிய காவலர் ஆட்சி நடந்துட்டு அது எக்ஸ்போஸ் ஆயிருக்கு அப்படின்றது, அதுதான் இதன் மூலமா நீங்க நிறுவ முயற்சிக்கிறீங்களா? பிஜேபியினுடைய ப்ராக்சி ஆட்சியை இந்த கட்சிகள் எல்லாம் சேர்ந்து பாதுகாக்கிறார்கள். பாதுகாப்பது மட்டும் இல்லை, இவர் பிஜேபியின் எதிரி அப்படின்னு ஒரு பொய்யான தோற்றத்தை கூட்டணி கட்சிகள் மட்டும் இல்லை, அதை வெளியிருந்து ஆதரிக்கக்கூடிய 2 கட்சிகளும் உருவாக்குகிறார்கள். தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றுகிறார்கள் சொல்றேன். இல்லைன்னா நீ இத்தனை நேரம் நீ பேசிருக்கனா அவரை ஏன் பேசலன்னு கேட்கணும். டெய்லி ஒன்று கேட்குறாங்க, நாங்கள் சுட்டி காட்டியிருக்கிறோம், என்ன வெங்காயம் காட்டியிருக்கிறோம், அவன் செய்யறதே செஞ்சுட்டு இருக்கிறான். இப்போ பெங்களூருக்கு போகாதேன்னு எல்லாரும் சொன்னீங்க, இருந்தாலும் கேட்டாரா? அங்கே இருக்கிறவன் நீ வரக்கூடாது, வந்தால் உதப்பேன்றான். சொன்ன உடனே நீங்கள் வராதேன்றார் அவர். அசிங்கமாக இல்லை? நீ போகாதேன்னு நம்ம போராட்டம் நடத்துறதுக்கு துப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க உங்களை சட்டையே பண்ணல, கூட்டணி கட்சியும் மதிக்கலை, ஆதரிக்கிற கட்சியும் மதிக்கலை, யாரையும் மதிக்கலை, நான் போவேன் அந்த ஆள் அப்படின்னு முடிவு பண்ணுறாரு. அவன் இப்போ முடியாதுன்னு சொன்ன உடனே நீ பின்வாங்குற. அப்போ உங்களுடைய கூறு என்ன? உங்களை இதை விட சீப்பாக நடத்த முடியாது. அவ்வளவு மானம் இழந்த நிலையிலும் இதுக்கு முட்டு கொடுத்து ஆதரிச்சு, இல்லை இல்லை ஒரு பிஜேபி எதிர்ப்பு தான். இப்போ காங்கிரஸ்னு ஒரு கட்சி இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியல. அது எதுக்கு இருக்குது? இவங்க வந்து பிஜேபி எதிர்ப்பு அணி கட்டியிருக்கிறேன்றாங்க. பக்காவாக பிஜேபி ஆதரவு எல்லாம் அமலாயிட்டு இருக்குது. ஏன் இப்போ பிஎம் ஸ்ரீ திட்டம் கேரளாவில் காங்கிரஸ் அமல்படுத்துது. கேட்டால் முதல்ல சிபிஎம் ஒத்துக்கிட்டாங்கன்றாங்க. அதனால தான் நாங்கள் பண்ணுறோம், பணம் வாங்க. நீங்கள்லாம் பிஜேபி எதிர்க்கிறீங்க, உங்களை நம்பி நாங்கள் வந்து இது பண்ணணும். என்ன இழிச்சா வேணா? ஒரு குழப்பமான காலகட்டத்தில் வாழ்றோம். யாரதான் மக்கள் ஃபாலோ பண்ணணும், எதைதான் மக்கள் பேசணும்? ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசுறவங்க அப்படின்னு நீங்க சொல்றவங்க மேலதான் இப்ப நீங்களே குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்கீங்க. குற்றச்சாட்டு இல்லை, நான் ஐ எம் ஒன்லி பிளேசிங் த ஃபேக்ட்ஸ். நான் சொல்றதெல்லாம் விவரங்கள். இது இல்லைன்னா இல்லைன்னு சொல்லட்டும். இது இல்லை என்றால் திரும்ப பேசும்போது இந்திய கட்சிகள் ஏன் பேசவில்லைன்னு சொல்லணும். மற்றவர்கள் அதில் அக்கறை காட்டவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து தான் 2 பேர் பேசினார்கள். அது ஏன் திமுக சொன்னா விஜய் கோச்சுக்குவாரா? என்னன்னு எனக்கு புரியல. அது ஒரு ஃபேக்ட் தானே, அவங்க தான் பேசினாங்கன்றது. மற்றவர்கள் பேசலை. இல்லை திமுகன்னு சொல்றதுல உள்ள பிரச்சனை என்னன்னா, அப்போ ஏன் சார் நீங்க பேசலன்னு கேட்பாங்க. கேட்க மாட்டாங்களா? என்னங்க நடக்குது? என்ன இதுக்கு பேர் தான் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கா? கரெக்டாக கொடுத்துட்டாங்க, இந்த பங்கு கொடுத்துட்டாக்க சைலண்டாக இருப்பாங்க. அப்படிதான் புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. வேற என்ன புரிஞ்சுக்கிறது? ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்றது எதுக்காக அப்படின்னா, இதுக்காக தான் அவங்க செய்யும்போது ஒன்றும் சத்தம் போடாமல் இருக்கணும், அதுக்கு வந்து கவனிச்சு விடுறது அப்படின்ற மாதிரி தான் நான் புரிஞ்சுக்கிறாரு. இல்லைன்னா இவ்வளவு அவுட் ஆஃப் த வே போய் தீவிரமாக சனாதன எதிர்ப்பு பேசியவர்கள் ஏன் இப்போ அப்படி இருக்கணும் என்ற கேள்வி எழுகிறது. இப்போ இது என்னங்க ஒரு பாட்டு பாடிட்டு போகலாம். பாலிடிக்ஸோட வடிவமே மாறிடுச்சுல. ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காப்ல, அவர் வந்து பேசும்போது சொன்னாரு, இதுக்கு மேல தமிழ்நாடு என்னென்னமோ பேசினாங்க, கொள்கை அரசியல் அது இதெல்லாம் பேசினாங்க, நாங்க போய் பெண்கள் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கு சரி 2 பேசணும், ஜெயிச்சு முடிச்சிட்டோம், அதான் பாலிடிக்ஸ் மாறிடுச்சு, அந்த பாலிடிக்ஸ்க்கு எல்லாம் வரலாம், இதுக்கு மேல எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு. அதுதான் பிஜேபி எதிர்ப்பு வேணாம் அப்படின்றத வேற வார்த்தையில அவர் சொல்லியிருக்காரு.
பிஜேபி எதிர்ப்பு பேசுறதெல்லாம் வேஸ்ட்டு, சும்மா ரீல்ஸை போட்டு மக்களை இது மாதிரி சுற்றி விட்டா போதும், அங்கே கையை பிடிச்சி எடுத்துட்டான், இங்கே கையை பிடிச்சி எடுத்துட்டான், இங்கே கஞ்சா விற்கிறான், இது சொன்னால் போதும், இல்லை ஊழல் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் போதும், ஜெயிச்சிடலாம். இப்போ திமுக ஊழல் பண்ணிடுச்சு, ஆமாம் கரெக்டு, காங்கிரஸ் ஊழல் பண்ணல, பிஜேபி ஊழல் பண்ணல, அதெல்லாம் இவர் பேச மாட்டார். எங்கள் சப்ஜெக்ட் இல்லை அது. எப்போதான் உங்கள் சப்ஜெக்ட் அது? இப்போ ஒன்றியம் சொல்லி தானே அமல்படுத்த வேண்டியிருக்கு. மாநிலம் மட்டும்தான்னாக்கா இப்போ வந்தே மாதம் ஏன் பாடுற, நாங்கள் பாட முடியாதுன்னு சொல்லு. அதனால் இது வந்து பிஜேபி எதிர்ப்பு அரசியலை தமிழ்நாட்டில் இல்லாமல் செய்வது. விஜய் வெற்றி பெற்றதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்தது யார் தெரியுமா? RSS குருமூர்த்தி. அவர் பேட்டி கொடுத்துருக்காரு. திராவிட அரசியல் இதோடு ஒழிந்தது, இந்தியா டுடே பேட்டி கொடுத்துருக்காரு. இல்லை எப்படிங்க சொல்கிறீங்க, அவர் தான் பெரியார், அம்பேத்கர், அண்ணா படங்கள்லாம் பின்னால் வச்சிருக்கிறாரு. அட விடுங்க, அதெல்லாம் சும்மா. இல்லை என்ன அந்த சித்தாந்தம் தானே சொல்கிறார். சித்தாந்தமே கிடையாது என்பதுதான் அவர் சித்தாந்தம். முடிச்சிட்டாரு தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பிஜேபியால் இது நாள் வரையில் செய்ய முடியாத, இலகணேசன் தொடங்கி ராஜா தொடங்கி கடைசியாக அண்ணாமலை வரை பலரும் முயன்று சாதிக்க முடியாத, அவங்க இவங்களை விட்டன, தமிழிசை சவுந்தரராஜன், இன்னும் பலர், பொன் ராதாகிருஷ்ணன், இன்னும் பிறர், இவளாலாம் செய்ய முடியாத சாதனையை விஜய் செய்து கொடுத்திருக்கிறார் பிஜேபிக்கு. அதுக்கு என்றென்றைக்கும் பிஜேபி வந்து நன்றியுடையதாக இருக்கும். அப்போ அந்த விஜயை காப்பாற்றுற வேலையை இவங்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ பிஜேபி எதுக்கு கவலைப்படணும்? இப்போ ஏன் கரூர் கேஸில் இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடலன்னு எனக்கு இப்போ புரியுது. அந்த சுப்ரீம் கோர்ட்டு உடனே கூட இதை உடனே முடிச்சாகணும், இப்போ எனக்கு 2 மாதத்தில் ரிசல்ட் தெரியணும் சொன்னாங்களா இல்லையா? எவ்வளோ மாதம் ஆச்சு? ஏன் சைலண்ட்டாக இருக்குது? விடு, நம்மால் தான் போட்டோம் அப்படின்னு தான் இப்போ நடந்துட்டு இருக்குது என்பதுதான் இதிலிருந்து. இந்த இன்டர்வியூவில் இன்னொரு பெரிய ஒரு செகண்ட் பார்ட் இருக்குது. நீங்கள் ஒரு கேள்வி ஏற்கனவே கேட்டீங்க, RSS 1926 தானே வருது, பங்கிம் சந்திரர் அதுக்கு முன்னாடி ஒரு 50 வருஷம் முன்னாடி வந்துட்டாரு அப்படின்னீங்க. அவருக்கு இவர் வழிகாட்டி. இந்த வந்தே மாதரம் பாடலை எழுதியவர் வந்து பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா. அவருடைய 1838 பிறக்கிறாரு, 94 இறந்துடுறாரு. இது ரொம்ப முக்கியமான காலகட்டம். இந்த பீரியட் என்ன முக்கியமான காலகட்டம்னா, கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள்ள வந்துடுது. முதல்ல கிழக்கிந்திய கம்பெனி எங்கே கால் பதித்து வெற்றி அடையுது? பிளாசி போர், ராபர்ட் கிளைவ். கொஞ்சம் வரலாறு ஞாபகம் இருக்கும், ஹைஸ்கூல் வரலாறுலேயே இருக்குது. அந்த பிளாசி போரில் அவர் யாரை தோற்கடிக்கிறார்னா, வங்காளத்தை ஆண்டு வந்த நவாபை தோற்கடிக்கிறார். சிராஜ் உத்தவுலா என்ற நவாப். அந்த நவாபை எப்படி தோற்கடிக்கிறாங்கன்னா, அந்த நவாபோடைய தளபதி மீர் ஜாபருக்கு லஞ்சம் கொடுத்து அந்த மன்னனுக்கு எதிராக திருப்பி தான் தோற்கடிக்கிறாங்க. அந்த ராபர்ட் கிளைவுக்கு யார் ஃபைனான்ஸ் பண்ணாங்க இந்த போருக்கு அப்படின்னா, ஜகத் சேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பனியா, அந்த ஆள் தான் ஃபைனான்ஸ் பண்ணுறது. அவன் பல மன்னர்களுக்கு வட்டி விட்டுட்டு இருந்தான். ஜகம்னாக்கா உலகம், உலகத்துக்கே சேட்டுன்னு பேர் அவருக்கு. அவ்வளோ பெரிய அவர் ஃபைனான்ஸ் பண்ணி நம்ம இது பண்ணிட்டாக்கா நம்ம வந்து வங்காளத்தின் மேலே செல்வாக்கு செலுத்தலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு ஃபைனான்ஸ் பண்ணது. ஓகே, இப்படி அந்த பிளாசி போர் முடிந்து வெள்ளைக்காரன் கைக்கு ஆட்சிக்கு வந்து, அதை தொடர்ந்து 1857 சிப்பாய் கழகம் என்று அவர்கள் சொல்லுகின்ற சுதந்திர போராட்டம் தொடங்குது. அந்த சுதந்திர போராட்டத்தின் போது அதை அடக்கிறதுக்கு வெள்ளைக்காரர்களுக்கு துணையாக இருப்பது யாருனாக்க, வங்காளத்தை சேர்ந்த பார்ப்பன காயஸ்தா ஜாதியினர். காயஸ்தானா நம்ம ஊர் சைவ பிள்ளை மாதிரின்னு வச்சுக்கோங்க. அடுத்த நான் பிராமின் காஸ்ட், பிராமினுக்கு அடுத்த விவேகானந்தர் வந்து காயஸ்தா ஜாதி அப்படின்னு சொன்னாங்க. இவங்க வந்து வெள்ளைக்காரன் கூட அப்படி இருந்தவங்க. அந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட், கிளாஸ் பேக்ரவுண்டில் பிறந்து வந்தவர் தான் யாரு? பங்கிம் சந்திர சட்டோபாத்யாயா என்ற பிராமின். அவரு வந்து அவர் வளர்ந்து வரக்கூடிய அவருடைய இளம் பருவம் இருக்கு இல்லையா, 1870, எப்போ அவர் பிறகுறாரு 1838, அப்படி வரக்கூடிய பருவத்தில் தக்கான பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு பெரும் பஞ்சம், வங்காளத்திலேயும் கடுமையான பஞ்சம். இது இல்லாமல் வெள்ளைக்காரர்கள் வரி வருவாயிர்கள், அன்னைக்கு விவசாயிகளிடமிருந்து வரியை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது கொடூரமாக. இதை பற்றி தமிழ்நாட்டில் எப்படி வந்து வரி பிடுங்கினாங்க, இலவசமாக உழைக்க வைத்தார்கள், வரியை பிடுங்கினார்கள் என்பதை பற்றி கால் மார்க்ஸே எழுதியிருக்கிறார் தமிழ்நாட்டில் நடந்ததெல்லாம் பற்றி. அப்படி கொடூரமாக நடக்குது. அப்போது ஆங்கில கல்வி, சமஸ்கிருத கல்வி, இந்த கல்வி அறிவெல்லாம் பெற்ற இந்த பிரிவு பங்கிம் சந்திரன் முதல்ல 1870s வாக்கில் அவர் வந்து சாதியை எதிர்த்து பேசுகிறார்.
சமத்துவம் பேசுறாரு, பெண் அடிமைத்தனத்தை எதிர்த்து பேசுறாரு. வீட்டு வேலையெல்லாம் பெண்கள் தான் செய்யணுமா, ஆண்கள் பகிர்ந்து கொள்ளக்கூடாதா? அன்னைக்கு ஒரு பத்திரிகை வருது, அந்த பத்திரிகைக்கு பேர் சாமியா. சாமியான்னா ஈக்குவாலிட்டின்னு பேர். அந்த பத்திரிகைகள்லாம் எழுதுறாரு. இதெல்லாம் எப்போ நடக்குது? 1870களில் நடக்குது. எதனால இதை வந்து செய்கிறாரு அப்படின்னா, நிலப்பிரபுக்களுடைய கொடுங்கோன்மை, விவசாயிகளை கொடுங்கோன்மை படுத்துறது. விவசாயின்னு சொல்லும்போது ஒன்று புரிஞ்சுக்கணும், வங்காளத்தில் விவசாயிகளில் பெரும்பான்மையினர் முஸ்லீம்கள். அது காஷ்மீர் மாதிரி, காஷ்மீர்லேயும் அதுதான். விவசாயிகள், ஏழை விவசாயிகள்ல விவசாய தொழிலாளர்கள், அவங்க வந்து நிலமற்ற விவசாயிகள் முஸ்லீம்கள் தான். அப்போ அதற்கு இறங்கி அவர் வந்து ஒடுக்கப்பட்ட சாதிகள் முஸ்லீம்களுக்கு ஆதரவாக அப்போ நியாயம் கேட்டு வந்து எழுதுறாரு. இந்த அடக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளைக்காரன் கைக்கு அதிகாரம் வருது. டம்மி பீஸா நவாப்பை வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகாரம் கைக்கு வரும்போது சில ரீஃபார்ம்ஸ் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த ரீஃபார்ம்ஸ் என்னன்னா, நிலப்பிரபுக்கள் இப்படி கண்டபடி குத்தகை விவசாயிகளை வெளியேற்றுவது, டெனன்ஸை அப்படின்றத ரெகுலேட் பண்ணுறாங்க. அதில் லேண்ட்லார்டு யாருன்னா ஆதிக்க சாதியினர். அப்போ அந்த கட்டுப்பாடு கொண்டு வராங்க. இந்த பாதுகாப்புகள் சட்ட ரீதியாக கிடைக்க ஆரம்பிக்குது அப்படின்ற உடனே விவசாயிகள் வந்து சங்கமாக திரள ஆரம்பிக்கிறாங்க, ரெசிஸ்ட் பண்ணுறாங்க. இது இல்லாமல் விவசாயிகள் 1-2 ஏக்கரை நிலம் குறைவாக வச்சுருக்காங்க இல்லையா, வெள்ளைக்காரன் வந்து 2 விவசாயங்களை அங்கே அறிமுகப்படுத்துகிறான், அவனுடைய தொழில்துறைக்கு தேவைப்படுறது. வங்காளத்தில் சணல் விவசாயம் வந்து முக்கியமானது. ஜூட் இண்டஸ்ட்ரி வந்து உலகத்துக்கே சப்ளை பண்ணுறது வங்காளம். இந்த சணல் விவசாயம் வந்து விவசாயிகளுக்கு, நிறைய சிறு விவசாயிகளுக்கு பணம் கொடுக்குது, வருவாய், பணப்பயிர். அதனால் வருவாய் வந்தாக்க என்ன செய்வாங்க, அடங்க மறுப்பார்கள். நடக்கும் இல்லையா? அப்படி ஒரு டெவலப்மெண்ட் வந்து நடக்குது. இந்த டெவலப்மெண்ட் எல்லாம் நடக்கும்போது, அதாவது இவர் இரக்கத்தோடு பார்த்த சூத்திர பஞ்சம முஸ்லீம் சமூகங்களை சேர்ந்தவர்கள் எம்பவர் ஆகும்போது இவருடைய குணாதிசயம் மாறும். 80களுக்கு மேலே அவர் வந்து அதெல்லாம் விட்டுட்டு முதல்ல வெள்ளைக்காரனை எதிர்த்து அப்படி இது பண்ணிட்டு இருந்தவர் 80க்கு மேலே முஸ்லீம் எதிர்த்து எழுத ஆரம்பிக்கிறார், பேச ஆரம்பிக்கிறார். 1881 இவர் இப்படியெல்லாம் செயல்பட இவருடைய பார்வை போக்கு மாறுது. அவரை வந்து ஃபினான்ஸுக்கு வந்து அசிஸ்டன்ட் செக்ரட்டரி போஸ்ட்டில் அவரை நியமிக்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. அப்படி ஒரு பதவிக்கு வர்றார். அதுக்கு பிறகு அவருடைய எழுத்துக்கள், இலக்கியம், பத்திரிகைலாம் நடத்துகிறார் அவர். அந்த எழுத்துக்கள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், நவாப் ஆட்சியை தான் ஒழிக்கணும், நம்ம முஸ்லீம்கள் தான் இந்த நாட்டு நாசமாக போனதுக்கு காரணம், நவாபை மட்டும் இல்லை முஸ்லீம்களையே ஒழிக்கணும் அப்படின்ற மாதிரி எழுத ஆரம்பிக்கிறார் அவர். அப்படி வந்து ராஜசிங்கான்னு முதல்ல ஒரு நாவல் எழுதுறாரு. அந்த நாவல் என்ன அப்படின்னா, இந்து மன்னர்கள் எல்லாம் சேர்ந்து அவுரங்கசீப்பை வீழ்த்துவதாக அது நாவல். அடுத்த நாவல் வந்து ஆனந்த மடம். அதுலதான் இந்த பாட்டு வருது. இந்த ஆனந்த மடம் என்ற நாவல் வந்து எப்படி தொடங்குதுன்னா, வங்காளத்தினுடைய பீர்பூம் மாவட்டத்தில் ஒரு கிராமம். அந்த கிராமமே பஞ்சத்தில் வந்து ஒரு சுடுகாடு மாதிரி ஆயிருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்த ஒரு பிராமின் லேண்ட்லார்டு, அவர் வீட்டில் சோத்துக்கு ஒன்று, மகேந்திரான்னு பேர், அவர் மனைவி, அவர் குழந்தையோட பஞ்சம் பிழைப்பதற்காக நகரத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறார். கல்கட்டா இந்த மாதிரி நகரத்தை நோக்கி வர ஆரம்பிக்கிறாரு. அதில் வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து, போக்குவரத்தெல்லாம் கிடையாது, நடந்தானே வரணும், வழிப்பறி கொள்ளையர்கள் மறித்து இது பண்ணுறாங்க. அப்போ சில பேர் வந்து குறுக்க வந்து இவங்களை காப்பாற்றுறாங்க. அவங்க அப்புறம் யார் அப்படின்னாக்கா, அவங்க வந்து இஸ்லாமிய கொடுங்கோன்மைக்கு எதிராக போராடுகின்ற போராளிகள். அதுக்கு அந்த போராளிகளுக்கு தலைவர் வந்து ஒரு சாமியார். அந்த சாமியார் பேர் சத்யானந்தா. அவர் வந்து இவங்களை கூட்டின்னு வர்றார், வா அப்படின்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு கூட்டின்னு போகிறார். அந்த கோயிலில் இருக்கிற தெய்வம் அது யாருன்னா, இந்த வங்கத்தாய் தான் அந்த தெய்வம். அப்போ வங்கத்தாய் என்பதை தெய்வமாக உருவகிப்பது அப்படின்றது அங்கே வருது. அப்போ அந்த தெய்வத்துக்கு முன்னாலே இவர் போய் தரிசனம் செய்கிற தருணத்தில் தான் அசரீரியாக இந்த பாடல் ஒலிக்கிறது. அசரீரியாகன்னா ஆள் யாருன்னே தெரியாம சவுண்டு. இந்த சாங் வந்து அப்படிதான் இன்ட்ரடியூஸ் ஆகுது. அப்போ அந்த சத்யானந்தா இவருக்கு வந்து உபதேசம் பண்றாரு, இந்த முஸ்லீம்களை ஒழிக்கணும். பாட்டினுடைய ஃபண்டமெண்டலே முஸ்லீம் எதிர்ப்பு தான். ஆமா, நாடகத்தினுடைய தீம் அந்த அடிப்படையில பாடல். இப்ப இதெல்லாம் நான் எதுல இருந்து சொல்றேன்னாக்கா, அதை சொல்லிடணும்ல. தனிகா சர்க்கார் அப்படின்னு ஒரு பேராசிரியர், JNU பேராசிரியர், ரிட்டையர் ஆயிட்டாங்க.
அவங்களுக்கு இப்போ 70-78 வயசு இருக்கும். ஒரு ஹிந்து நேஷனலிசம்னு ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. எதுக்குங்க இந்த கதையெல்லாம், பாடணும் பாடம் வேணாம், அதோட முடிச்சுக்க வேண்டியது அப்படி அல்ல. ஆர்எஸ்எஸ் என்ற ஒரு அமைப்பு, அந்த அரசியல் சித்தாந்தம், அது வருவதற்காக இருந்த பின்புலம் என்ன, ஹிஸ்டாரிக்கா என்று புரிந்து கொள்வது இன்னைக்கு அதை ஃபைட் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியம். இப்போ நான் சொல்லக்கூடிய விவரங்கள் எல்லாம் நான் கற்பனையிலிருந்து பேசுவதில்லை. வங்காளத்தில் பிறந்த தனிகா சர்க்கார் என்ற பேராசிரியர், ஜேஎன்யூ பேராசிரியர், ரிட்டையர் ஆகிட்டாங்க. அப்போது அவங்க எழுதிய ஹிந்து நேஷனலிசம் என்ற புத்தகம், அது இல்லாமல் வந்தே மாதரம் த பயோகிராஃபி ஆஃப் அ சாங், சபேசாச்சி பட்டாச்சாரியா அவர் எழுதின நூல், இந்த 2 நூல்கள்லையும் கண்டிருக்கக்கூடிய விவரங்கள்லேருந்து தான் நம்ம அதை அவங்க பங்கிம் சந்திர சாட்டர்ஜியை பற்றி மட்டும் ஆய்வு பண்ணல, அந்த பீரியட்ல இருந்த இலக்கியங்கள், அரசியல் போக்குகள், சமூக அரசியல் சூழல், இது எல்லாத்தையும் கான்டெக்ஸ்ட வச்சு தான் இதை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஓகே, இப்போ இந்த கதாநாயகன் கோயிலில் போய் இந்த பாட்டு பாடுறாரு, அந்த சாமியார் வழி நடத்துறாரு, அது வரைக்கும் உள்ள காட்சியை நம்ம பார்த்தோம். இப்போ ஏன் முஸ்லீம்களை எதிரியாக கருதி சித்தரிக்க வேண்டும்? இது ஒரு காமன் சென்ஸ் கொஸ்டின். வெள்ளைக்காரன் தான் ஆட்சியில் இருக்கிறான், நவாபு டம்மி பீஸு. வெள்ளைக்காரன் ஆட்சியினுடைய கொடுங்கோன்மையினால அதை ஒட்டி தான் இந்த பஞ்சம், இவ்வளவு பிரச்சனைகள் வருது என்று சொல்லும்போது செயற்கையாக எதற்காக முஸ்லீம்களை எதிரியாக சித்தரிக்கணும் என்ற ஒரு கேள்வி வரலாம். இப்போ நீங்கள் இப்படி யோசிச்சு பாருங்கள், 1857 இந்த முதல் சுதந்திர போராட்டம் என்று சொல்லக்கூடிய இந்த போராட்டம் இருக்கு இல்லையா, அது ஆக்சுவலாக என்ன கான்டெக்ஸ்டில் வருதுன்னாக்கா, டல்ஹௌசி என்ற வைஸ்ராய் அவன் வாரிசீலி கொள்கைன்னு கொண்டு வரான். ஒரு மன்னருக்கு வாரிசு இல்லைன்னா நாங்கள் டேக் ஓவர் பண்ணிக்குவோம் அந்த சமஸ்தானத்தை. அதை எதிர்த்து தான் இந்த பிரச்சனையை எடுக்கிறாங்க. அது ஜான்சி ராணியாக இருக்கட்டும், அல்லது நம்ம அயோத்தி ஃபைசாபாத் சமஸ்தானத்தை சேர்ந்த ஹசரத் மஹலாக இருக்கட்டும், பல பேர் அதில் ஃபைட் பண்ணவங்க எல்லாருக்குமே தங்களுடைய ஆட்சி உரிமைக்காக தான் அந்த வழக்கமாக அந்த தோட்டால் கொழுப்பு தடவைனாங்க, அதுலேருந்து அது ஒரு ஸ்டோரி. பட் ஆக்சுவலாக அதுக்கு இருந்த பின்புலம் என்ன அப்படின்னா, இதுதான் பின்புலம். இந்த பின்புலத்தில் தான் ஃபைட் பண்ணுறாங்க. இப்போ இந்த வெள்ளைக்காரர்கள் ஆட்சி வீழ்ந்து விட்டால் இங்கே என்ன ஆட்சி வரும்னா, திரும்ப நவாப் ஆட்சி ரெஸ்டோர் ஆகிடும். ஏன் இவங்க வெள்ளைக்காரனை ஆதரிக்கிறாங்க, யார் வங்கத்து பார்ப்பனர்களும் ஆதிக்க சாதியினரும் ஏன் பிரிட்டிஷ்காரங்களை ஆதரிச்சு அப்படி இருக்கிறாங்கன்னாக்கா, முகல்ஸோட தொடர்ச்சி அந்த நவாப் ஆட்சி திரும்ப ரெட்ரிவ் ஆயிடும், அது வரக்கூடாது, அதுக்கு பிரிட்டிஷ்காரங்க தேவலாம் அப்படின்றதான் இவங்களுடைய. அது அது ரூலர் என்ற அடிப்படையில எதிர்ப்பா இல்ல முஸ்லிம் என்ற அடிப்படையில எதிர்ப்பு. அப்போ அது என்ன வருது அப்படின்னு சொன்னா, அது டைரக்டாவே அந்த நாவல்ல அது பதிவாகுது. அந்த நாவல்ல அது பதிவாகுது. அது எப்படின்னு நான் சொல்றேன். இந்த ஃபைட்ல இருக்கும்போது சத்யானந்தா அந்த சாமியார் இவருக்கு அந்த ஹீரோ இருக்கார்ல மகேந்திரா, அவருக்கு சொல்றாரு, இங்க பாரு, இப்போ இது ஒரு போர், இந்த போருக்கு நமக்கு படை வேணும். படை வேணும்னா யாரு? அது கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விவசாயிகள், கீழ் சாதியை சேர்ந்தவர்கள் தான் படைக்கு வேணும். அதனால இப்போ இந்த போரில் நம்ம ஜெயிக்கணும்னாக்கா அவங்கள யூஸ் பண்ணிக்கணும். அப்போ இந்த போர் முடிஞ்சு எதிரியை வீழ்த்தும் வரை நம்ம ஜாதி பார்க்கக்கூடாது. அது வரைக்கும் அந்த பீரியட்ல சாதி இந்த சட்டங்கள் எல்லாம் கடுமையாக அமல்படுத்தப்பட்ட காலம் இல்லையா, சாதி தீண்டாமை இதெல்லாம். அப்போ அது வரைக்கும் அந்த நான் இந்த ஜாதி அந்த ஜாதி அதெல்லாம் பேசக்கூடாது. ஜெயிச்ச பிறகு நம்ம பழையபடி ரெஸ்டோர் பண்ணுவோம். இது நாவலில் இருக்குது. அப்படியே இதை தனிகா சர்க்கார் குறிப்பிடுறாங்க. அதை அதுக்கப்புறம் நம்ம ரெஸ்டோர் பண்ணுவோம். இது சரி, அப்படி ஜெயிச்சிடுறாங்க, நாவலில் வெற்றி பெற்று விடுகிறார்கள். அப்போது அந்த கதாநாயகன் இருக்கார் இல்லையா, அவர் மகேந்திரா, அவர் என்ன இன்னும் ஜோலி முடியலையே, ஒரு எதிரியை தானே நம்ம வீழ்த்திருக்கிறோம், இன்னொரு எதிரி இருக்கிறானே, யாரு? வெள்ளைக்காரன், அவனை வீழ்த்தணுமே அப்படின்னு சொன்னபோது அவர் சாமியார் சொல்றது மட்டும் இல்லை, அசரீரி ஒலிக்கிறது. வெள்ளைக்காரர்கள் நம்ம எதிரி அல்ல, அவங்க நம்முடைய நண்பர்கள். அந்த வாக்கியங்களை கூட நான் படிச்சு, த இங்கிலீஷ் வில் ரெஸ்பெக்ட் த ஹிந்து ஃபெய்த், சனாதன் தர்மா ஆஃப் ஹிந்துஸ் பை ஆக்மெண்டிங் தர் நாலேஜ் ஆஃப் த மெட்டீரியல் வேர்ல்ட். சனாதன தர்மத்தையும் இந்துக்களையும் வெள்ளைக்காரர்கள் பாதுகாப்பார்கள். எப்படி பாதுகாப்பார்கள்னா, இந்த பொருளாயத உலகத்தினுடைய அறிவு இருக்குல்ல,
அதை உங்களுக்கு விருத்தி செய்து கொடுப்பதன் மூலம், இது மாடர்ன் சயின்ஸ், இதெல்லாம் உங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக அவர்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார்கள் அப்படின்னு அசரீதி சொல்லுது. இது வந்து ஆனந்த்மட்ல இருக்கு. பங்கிம் சந்திரர் வேற இடத்துல தனியா கருத்து என்ன எழுதுறாருன்னா, மேற்கத்திய விஞ்ஞானமும் சனாதன தர்மமும் இணைந்தால் உலகத்தின் வெல்லப்பட முடியாத சக்தியாக நாம் மாறுவோம். இதை அவர் புரோஸ்ல எழுதியிருக்காரு. புரியுது இல்லையா? இப்போ இந்த கான்டெக்ஸ்ட பார்த்துங்க. அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னா 2-3 விஷயம் இருக்கு. முதல் பாயிண்ட், இன்னைக்கு வந்தே மாதரம் வந்து நாட்டு பாடல்ன்றாங்க, தேசபக்தி பாடல்ன்றாங்க. அன்னைக்கு இது தேசபக்தின்னு நினைச்சுக்கிட்டு வந்தே மாதரம்னு தூக்கில் தூங்கினவெல்லாம் இருக்கிறாங்க. ஆனா ஒரிஜினலா ஆனந்த மடம் வெள்ளைக்காரர்களை எதிர்க்கவில்லை. பங்கிம் சந்திரருடைய கருத்து வெள்ளைக்காரர்களை எதிர்ப்பது அல்ல. அந்த வகையிலேயே அந்த இலக்கியம் ஆக்சுவலா ஒரு தேச துரோக இலக்கியம், அது தேசபக்தி இலக்கியம் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய வந்தே மாதரம் பாட்டுல எந்த இடத்துலையும் வெள்ளைக்காரனுக்கு எதிராக எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாது. அதில் இது ஒரு பார்ட், இது ஒரு பார்ட். இன்னொரு பார்ட் என்ன, இந்த இதுல அந்த சாமியார் வந்து கதாநாயகனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாரு இல்லையா, இப்ப ஜாதி பார்க்க கூடாது, முடிஞ்சு நம்ம ஜெயிச்ச பிறகு பழையதை ரெஸ்டோர் பண்ணிடலாம். அதைத்தான் இன்றைக்கு பிஜேபி செஞ்சுட்டு இருக்கு. இன்னைக்கு பிஜேபி வந்து தலித்துக்கு பதவி, ஆதிவாசிக்கு பிரசிடென்ட், ஓபிசிக்கு பதவி. இவரை கேட்டா நானே ஓபிசி தான், யார், நரேந்திர மோடி. இதெல்லாம் இந்த பட்டியல் இருக்கு இல்லையா, இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா இவர்கள் அவர்களுடைய லட்சியத்தை அடைவதற்கான காலாட்படைகளாக பயன்படுத்தப்படுகிறார்கள். சோலி முடிஞ்ச பிறகு அவரவர்களுடைய இடம் அவரவர்களுக்கு காட்டப்படும். அது இப்பயே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து RSS சித்தாந்த குரு இவர் ரொம்ப எக்ஸாஜரேட், ஒரு பாடலை கொண்டு வந்ததுக்கு நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு. இந்த நாவல்ல இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்லணும். இந்த நாவல்ல நான் சொல்லக்கூடிய மேட்டர்லாம், அதாவது பாடல் இடம் பெற்றிருக்கிறது இந்த ஆனந்த் மடம் நாவல்ல இதெல்லாம் இருக்குது. நாவலுக்குள்ளதான் அந்த பாட்டு இருக்குது. முதல்ல பாட்டை எழுதிடுறாரு, ஒரு முதல் 2 வரியை எழுதிடுறாரு, அதுக்கப்புறம் தான் இதை எழுதுறாரு. இதெல்லாம் படிச்ச பிறகுதான் இது ஆபத்து அப்படின்னு சொல்லி இவங்க நிறுத்துறாங்க. இப்போ ஆனந்த மடம் நாவல்ல இதெல்லாம் இல்லைன்னு யாராவது சொல்லட்டும். இப்போ நான் சொன்னேன்ல, த பயோகிராஃபி ஆஃப் அ சாங், சபேசாச்சி பட்டாச்சாரியா எழுதியிருக்காரு. ஃபர்ஸ்ட் சாப்டருக்கு அவர் போட்டுக்கிற தலைப்பு என்ன தெரியுமா? எ கம்யூனல் வார்க்ரை. கம்யூனல் வார்க்ரைன்னா என்ன? மதவெறி போர் முழக்கம், அதானே அப்படின்னு சொல்லி தான் அவர் தொடங்குறாரு. இப்போ இதுதான் ஹிஸ்டரி. இது ஏன் இவ்வளவு டிபேட்ஸ் நடந்திருக்கு இந்த வந்தே மாதரம் சுற்றி, இவ்வளவு நடந்து நிராகரிக்கப்பட்டு. அப்போ இத நீங்க பார்க்கணும். இது வந்து வங்காளத்துல மட்டும் நடக்கல, இது இந்தியா பூரா ரிஃப்ளெக்ட் ஆயிருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் பாரதியார் வந்து அச்சமில்லைன்னு பாடியிருக்காரு. தனியார் ஒன்றுக்கு உணவில்லைனில் ஜகத்தினை ஒழித்திரோன்னு பாடியிருக்காரு. பாப்பானை ஐயர் என்ற காணவும் போச்சே அப்படின்னு புரட்சின்னு எழுதியிருக்காரு. பேராசைக்காரனடா பாப்பான் அப்படின்லாம் எழுதியிருக்கிறாரு. அந்த பாரதியார் நான் பிராமின் மூவ்மெண்ட் தொடங்குது, ஜஸ்டிஸ் கட்சி தொடங்குது, இடஒதுக்கீடு இந்த டிமாண்ட்லாம் வருது. அதை கடுமையாக எதிர்க்கிறார். அவர் அதை கடுமையாக எதிர்க்கிறார். நீங்க எங்க இதை கம்பேர் பண்ணணும்னாக்கா, இந்த நம்ம பங்கிம் சந்திர சாட்டர்ஜியோட கம்பேர் பண்ணணும். 70களில் ரொம்ப சமத்துவம் பேசிட்டு இருந்தவர் 80களில் வந்த பிறகு, ஆமா 80களில் அவங்க ஈக்குவல் ஸ்டேட்டஸ் கோரும்போது எப்படி மாறுகிறார். அப்படியே மகாராஷ்டிராவுக்கு போங்க. மகாராஷ்டிராவில் பேஷ்வாக்கள் ஆட்சியில் தான் மிக கொடூரமான முறையில் சூத்திரர்களும் பஞ்சமர்களும் ஒடுக்கப்படுகிறார்கள். அவங்கெல்லாம் போய் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி இராணுவத்தில் சேர்றாங்க. கிழக்கிந்திய கம்பெனி இராணுவம் வந்து அவங்கள இராணுவத்தின் சிப்பாய்களாக வந்து அம்பேத்கர் பிறந்த அந்த ஜாதி இருக்கு இல்லையா, மகர் கம்யூனிட்டியை சேர்ந்த அந்த சிப்பாய்கள் வந்து கிழக்கிந்திய கம்பெனியை முறியடிக்கிறாங்க. அந்த வெற்றியின் நினைவு தூண் தான் பீமா கொரேகானில் நிறுவப்பட்டிருக்கு. அதுதான் இப்போ கைதெல்லாம் பண்ணாங்க. ஓகே, அங்கே RSS என்ற அமைப்பு எதுக்காக உருவாகுதுன்னாக்கா, வர்ண வியவஸ்தா என்பது அழிகிறது. வர்ண வியவஸ்தான வர்ண வேறுபாடு, இந்த முறை இருக்கு இல்லையா, அது அழிகிறது. சூத்திரம் படிக்கணும்னு சோஷியல் ஆர்டரே மாறுது. யாருக்கு வந்து எந்த அடிப்படை உரிமையும் இல்லாத
பஞ்சமர்கள் ஆயுதம் ஏந்தி பார்ப்பனர்களை முறியடிக்கிறார்கள். அதை பழையபடி சனாதன தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் RSS வருது. அதனால்தான் RSS விடுதலை போராட்டத்தில் வெள்ளைக்காரர்களை எதிர்க்கல. ஆனந்த மடத்தில் அசரீரி சொல்லுது இல்லையா, பிரிட்டிஷ்காரர்கள் நம் எதிரிகள் அல்ல அப்படின்னு சொல்லுது இல்லையா. பிரிட்டிஷ்காரர்களை ஆக்சுவலா மீட்பர்களாக இவர்கள் பார்க்கிறார்கள். எதிலிருந்து மீட்பர்கள்? முகலாய ஆட்சியிலிருந்து மீட்பர்கள். அதனாலதான் 1000 ஆண்டு அடிமைத்தனம்னு சொல்றாரு நம்ம மோடி. அதுக்கு முன்னால பொற்காலம், முகலாயர் ஆட்சியிலிருந்து அடிமைத்தனம் தொடங்குது. அப்போ காலனி ஆதிக்கவாதிகளை இவர்கள் ஆதிக்கவாதிகளாகவோ எதிரிகளாகவோ இவங்க பார்க்கல. அதனாலதான் சுபாஷ் சந்திர போஸ் இந்தியன் நேஷனல் ஆர்மிக்கு ஆள் திரட்டி கொண்டிருந்த போது சாவர்கர் பிரிட்டிஷ் ஆர்மிக்கு ஆள் திரட்டிட்டு இருந்தார். நேரா அப்போஸ்ட். இதெல்லாம் வரலாற்று உண்மை, இல்லைன்னு எங்கேயும் சொல்ல முடியாது. நான் மன்னிப்பு கடிதம் அவ்வளோதான் கொடுத்தேன், இவ்வளோ கொடுத்தேன், அந்த ஏதாவது கதை சொல்லலாம். இதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. அப்போ அவர்கள் என்றைக்குமே காலனி ஆதிக்க எதிர்ப்பில் ஈடுபட்டதில்லை. அவர்கள் இன்றைக்கு தேசபக்தி பாடலாக முன்னிறுத்துகின்ற இந்த பாட்டல் தேசபக்தி பாடலே அல்ல. அது காலனி ஆதிக்க எதிர்ப்பே கிடையாது. ஆனந்தமான நாவலில் கிடையாது, பங்கிம் சுந்தரர் வாழ்க்கையிலையும் கிடையாது. அப்போ இந்த பீரியட் பூரா இருந்தது என்ன அப்படின்னாக்கா, இந்த முகலாயர்களுடைய ஆட்சி வீழ்த்தி நம்ம சனாதன ஆட்சியை மீட்க வேண்டும் அப்படின்றதான் இவங்களுக்கு இருந்த வேட்கை. அதுக்கு பிரிட்டிஷார் உதவி செய்கிறார்கள் என்பதுதான் இவங்களுடைய விருப்பம். அதை தான் பங்கிம் சுந்தர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காரு. மேற்கத்திய விஞ்ஞானமும் சனாதன தர்மமும் இணைந்தால், வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமும் RSSம் இணைந்தால் அதான பொருள். நம்ம இந்து ராஷ்டிரத்தை விரைவிலேயே கூட விஜயையும் சேர்த்து கொண்டால் இந்து ராஷ்டிரத்தை விரைவிலேயே அடையலாம் அப்படின்றது தான் அவங்க சொல்ல வர்றது. பங்கிம் சுந்தர் சொல்றது அதுதான். அப்போ இதுதான் RSS செயல்படுகின்ற இயங்கி வருகின்ற முறை. இல்ல, இது 150 ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்பட்ட ஒரு பாட்டு. அதை கொண்டு வர்றதுல இருந்த பிரச்சனை, அதை இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் அதை எப்படி பார்த்து எப்படி ரிஜெக்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் இப்ப அதை கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் நம்ம இப்ப பேசிட்டு இருந்த ஒட்டுமொத்தனுடைய சாரம் அப்படின்றது. அதுதான் ஒரு பாட்டு தானே, அது எங்கேயோ பாட்டு போறாங்க, அதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் உட்காந்து எதுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இது பிரச்சனையே இல்லை. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து நான் சொல்றது, இது ஒரு நான் இஷ்யூவா அட்ரஸ் பண்றாங்களா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸா இருக்கட்டும், இல்ல மக்களா இருக்கட்டும், இல்ல நீங்க இப்போ அடிப்படையில் நீங்க சொல்லிட்டீங்க நான் ஒரு நாத்திகன், இப்போ உங்களை கம்பல் பண்றது அப்படின்றது கூட உங்களால அதை ஃபேஸ் பண்ணிக்க முடியும். இல்ல, இப்போ பெரிய கடவுள் பக்தி இருக்கக்கூடியவர்கள் அவங்க மேல இது நீங்க சொல்ற இஸ்லாமியர்கள் மீதோ கிறிஸ்தவர்கள் மீதோ திணிக்கப்படக்கூடிய நபர்களே இது குறித்தான எந்த அல்ல, அவங்க அப்படிதான் இருப்பாங்க. நான் என்ன சொல்ல வரேன், இப்ப நான் பேசுவதெல்லாம் தப்பு தேவையில்லாதுன்னா, அம்பேத்கர் நமக்கு தேவையில்லை, பெரியாரும் தேவையில்லை. இப்ப நான் 150 வருஷம் வரலாறு தான் இப்போ இதெல்லாம் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசுறேன். அம்பேத்கர் 1000 ஆண்டு வரலாறு எடுத்து வச்சுட்டு மனுஸ்மிருதியில என்ன சொல்லியிருக்குது, உபநிடதத்துல என்ன சொல்லியிருக்கு, அன்னைக்கு அவன் என்ன பண்ணான், புராணத்துல இப்படி சொல்லியிருக்கிறதுக்கு என்ன பொருள், எப்படி பௌத்தத்தை, இதெல்லாம் தேவையில்லாத வேலை தானே. தேவையில்லாத வேலையா இல்லையா? நான் சொல்றதே தேவையில்லாத வேலைன்னா அது தேவையே இல்லாத வேலை, தேவையில்லாத ஆணி. பெரியார் எதுக்கு எல்லாத்தையும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி நாங்கள் திராவிடர்கள் இது தேவையில்லைன்னு சொன்னார். மனோன்மணிய சுந்தரனார் விவேகானந்தருக்கு எதுக்கு அப்படி பதில் சொல்லணும்? எதற்காக சொல்லணும்? மனோன்மணிய சுந்தரம் பிள்ளை அவர் அப்பர் காஸ்ட் நான் பிராமின், விவேகானந்தர் அப்பர் காஸ்ட் நான் பிராமின். ஆனா விவேகானந்தர் பண்ண வேலை என்ன? பார்ப்பன இந்து மதத்துக்கு காவடி தூக்குனார், அதான் அவர் பண்ண வேலை. அதை நான் பிராமின்ஸ் மத்தியில பரப்புறது, அதை சேலஞ்சு பண்ணாரு மனோன்மணி சுந்தரனார். இதுல இறை நம்பிக்கை பற்றிய பிரச்சனை இல்லை, சாதி ஆதிக்கம் அப்படின்றத ஜஸ்டிஃபை பண்றதை அவர் பண்ணார், இவர் எதிர்த்தார். இதுல இன்னொரு கிளை கதை இருக்குது. இந்த பீரியட் ஃபேசினேட்டிங் பீரியட். நான் சொல்லக்கூடிய இந்த 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதி இருக்கு இல்லையா, அப்போ ஆரிய சமாஜம்னு ஒரு அமைப்பு வருது. சுவாமி தயானந்தா அதை உருவாக்குறாரு, அவர் புத்தகம்லாம் எழுதுறாரு. அவர் வேத மதத்தை மீட்க வேண்டும் அப்படின்னு அவர் சொல்றாரு. வேத மதத்தை மீட்பதுன்னா உருவ வழிபாடு கூடாது, வேத காலத்துல உருவ வழிபாடு கிடையாது, வேள்வி மட்டும்தான். இந்த பார்ப்பன புரோகிதர்கள் தான் களவாணி பயலுக, அவன்லாம் ஒழிக்கணும், பிறப்பால சாதி கிடையாது, அவங்க செயலின் மூலம்தான் அது தீர்மானிக்கப்படுகிறது. அதனால நம்ம மதத்திலிருந்து இந்த கொடுமையினால மாறி போன இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவங்களெல்லாம் கர்வாப்சி பண்ணணும் அப்படின்னு அவங்கள புனிதப்படுத்தும் சடங்கு அப்படின்னு ஒன்று அறிமுகப்படுத்தி இதெல்லாம் அவர் பண்றாரு. இன்னமும் பஞ்சாப் ஹரியானா பகுதியில் ஆரிய சமாஜிகள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்காங்க. அந்த ஆரிய சமாஜிகள்ன்றவங்க அவங்களுக்குன்னு சில இதெல்லாம் இருக்குது. இந்த ஆரிய சமாஜம் இருக்கு இல்லையா, அப்போ
நான் சொல்ல வர 1860-70 வாக்கில் ஆரிய தர்ம சம்ரட்சண சபா, ஆரிய தர்மத்தை பாதுகாப்பதற்கான சபை. அவங்க தான் சமஸ்கிருதம் உருதுவை நீக்க வேண்டும், சமஸ்கிருதத்தை கொண்டு வரணும், இதெல்லாம் இப்போ அந்த பீரியட்ல தான் கொண்டு வராங்க இவங்க. இதை தான் முதல்ல பங்கிம் சுந்தர் பேசிட்டு இருக்காரு. இது ஆரிய தர்ம, நான் சொல்றேன் 1870s, சாதி ஏற்றத்தாழ்வு கூடாது. அதுக்கப்புறமா இது ஒத்து வராதுன்னு ஒதுக்கிடுறாங்க. ஒத்துட்டு சனாதன தர்ம சம்ரட்சண சபான்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆரிய தர்மத்துக்கும் சனாதன தர்மத்துக்கும் என்ன வேறுபாடுன்னா, பிறப்பால் தான் ஜாதி, இந்த சமூக அமைப்பு மீறக்கூடாது, இந்த காஸ்ட் ப்ரிவிலேஜை பராமரிக்கணும் அப்படின்றது தான் சனாதன தர்ம சம்ரட்சண சபா. அதுக்கு அவர் ஷிஃப்ட் ஆகுறாரு. இது புரியுது இல்லையா? அப்போ இது எல்லாமே என்னன்னா, இந்த வகுப்பார் தங்களுடைய சமூக ஆதிக்க நலனை பாதுகாத்து கொள்வதற்கு எது உகந்ததோ அதை செய்வார்கள். அது அவர் வேதத்தை சொல்றாரு, உருவ வழிபாடு கூடாதுன்றாரு. அது வேலைக்கு ஆகாதுன்றது இவங்க கருத்து. உருவ வழிபாடை வைத்து கொண்டால்தான் இந்த பெரும்பான்மை மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முடியும். இவர் சொல்லக்கூடிய வந்தே மாதரம் அந்த வரி இருக்கு இல்லையா, அதுல ஒரு காரியம் செய்யறாரு. அவர் கல்கத்தால காளி ஃபேமஸ். காளி படம் பார்த்துருப்பீங்க, மண்டையோடலாம். அது ஒரு ட்ரைபல் காடு. அந்த காளியையும் எடுத்துக்கிறாரு. பார்ப்பன தெய்வங்கள், லட்சுமி தாமரப்பூ மேல நிற்பாங்க, சரஸ்வதி தாமரப்பூ மேல உட்கார்ந்துருப்பாங்க. இந்த மாதிரி இது ரொம்ப மெல்லிய தெய்வங்கள். இது ரெண்டையும் மெர்ஜ் பண்றாரு. எதுக்காக மெர்ஜ் பண்றாரு? எப்படி பார்ப்பனர்கள் தலைமையில் சூத்திரர்கள் பஞ்சமர்களை திரட்டிய படை நவாபை ஒழிக்கிறதுக்கு தேவையோ, அப்போ இந்த ரெண்டு கடவுளையும் மிக்ஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்குது. இதெல்லாம் தணிக்கா சர்க்கார் எழுதுறாங்க. ஏன் சரக்கு இல்லை இது எப்படி அவங்க செய்யறாங்கன்றதை எழுதுறாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சித்திரத்தை அது இன்னைய வரைக்கும் தொடருது. இன்னைக்கும் நாட்டார் தெய்வங்கள் பூரா கும்பாபிஷேகம் பண்ணி ஐயர் உட்காந்துருக்காங்க. கிடா வெட்டின கோயில் பூரா சைவ கோயிலாக மாறிட்டு இருக்கா இல்லையா? மாறுது இல்லை? அப்படி மாறிட்டு இருக்குது. அப்போ இந்த ஆக்கிரமிப்பு என்பது தொடர்ந்து நடக்கிறது. இதைத்தான் அவர்கள் செய்திருக்கிறார்கள். அப்போ காலத்துக்கேற்ப எல்லாவற்றையும் பயன்படுத்தி கொண்டு இதை செய்யறது. அதுக்கு யார் ஒத்துழைக்கிறார்களோ, அது ஜோசப் விஜயா இருந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு சித்தாந்த ரீதியாக அரசியல் ரீதியாக யார் எதிரியோ அவர்களை வீழ்த்துவதற்கு யார் பயன்படுகிறார்களோ பயன்படுத்திக்குவாங்க. கேரளாவுக்கு போங்க, ஆர்எஸ்எஸ்க்கு யார் தெரியுமா நெருக்கமான ஃப்ரெண்டு? சிரியன் கிறிஸ்டின்ஸ். அந்த ஊர்ல அவங்களுக்கு என்ன தெரியுமா பேரு? கிரிசங்கி. கிரிசங்கியா? கிரிசங்கி, கிறிஸ்டியன் சங்கி. இங்கேயும் கிரிசங்கி உண்டு அப்படின்றத இப்போ நடக்கின்ற ஆட்சி காட்டி கொண்டிருக்கிறது. நடக்கின்ற ஆட்சி, நடக்கின்ற நடப்பு, இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னாக்கா, இது ஒரு விதமான கிரிசங்கி அப்படின்னு. அதை புனிதப்படுத்தக்கூடிய காரியத்தை மற்ற கட்சிகள்லாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி தொண்டர்கள் யோசிக்கணும். இப்படி ஒரு மதிப்பு இல்லாம இதுதான் நடக்குது. இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்க. இப்ப நான் சொல்றதுக்காக கோச்சுக்கிட்டு ஒன்றும் பயன் இல்லை. நீங்க சொல்வது பொய். விஜய் பிஜேபியை எதிர்க்கிறார், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா பாஜக எதிர்ப்புல உறுதியா இருக்குது திமுக மட்டும்தான் அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ண? நான் எனக்கு டிக்ளேர்லாம் பண்ணல. பார்லிமெண்ட்ல இதான் நடந்திருக்கு. நீங்க பேசல, வேற யாரும் பேசல. வேற இஷ்யூஸ்லயும் அவங்க தான் பேசுறாங்க, ஐடியாலஜிக்கலா பொலிட்டிக்கலா பேசுறாங்க. நீங்க பேசல. அதாவது திமுக நீட்டுக்கு இன்னும் எஃபெக்டிவா போராட்டம் நடத்திருக்கணும், செய்யலை. இதெல்லாம் நான் கண்டிச்சு விமர்சனம் பண்ணி பேசிருக்கேன். அதெல்லாம் பொலிட்டிக்கல் இஷ்யூஸ். இது சீரியஸான ஐடியாலஜிக்கல் இஷ்யூ, மதசார்பின்மையை சேலஞ்ச் பண்ற இஷ்யூ. மதச்சார்பின்மையை உத்தரவாதப்படுத்துகிறார் விஜய் என்பதனால்தான் நாங்கள் ஆதரிக்கிறோம்னு தான் இவங்கெல்லாம் சொல்றாங்க. மதச்சார்பின்மையை ஆதரிப்பவர் வந்தே மாதரம் சிறுபான்மை சமூகத்தின் மீது, நாத்திகர்கள் மீது திணிக்கப்படுவது, மாற்று மதத்தினர் மீது திணிக்கப்படுவதை எதிர்க்கணுமா இல்லையா? அப்படி எதிர்க்கிறவன் தானே மதசார்பின்மையை ஆதரிக்கிறவன். பேசாம இருந்தா அதுக்கு என்ன பொருள்? அதற்கு என்ன பொருள்னா அவங்க பிஜேபிக்கு ஒத்துழைக்கிறார்கள் என்று பொருள். அது டைரக்டா அவங்க ஆதரிச்சு பேசணுன்றது இல்லை. சைலண்டா இருந்தா அது பட்டு நடக்கும். இப்போ மனோன்மணிய சுந்தரனார் யூனிவர்சிட்டி நடந்தது, அடுத்தடுத்து நடக்கும். அது அடுத்தடுத்து நடக்கும். யூஜிசியில் அவங்க கவர்னர் ஆலயம் ஒருத்தரை போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு அவர் சொல்றாரு. அதை போட்டாக்கா அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சப்ஜெக்ட் தான் கொண்டு வருவாங்க. இது எல்லாத்துக்கும் அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். அப்போ இந்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பேசவில்லை என்பதற்கு சீரியஸான அர்த்தம் இருக்குது. இது அலட்சியமாக தள்ளக்கூடாது என்பதுதான். அவர்களை மதசார்பற்ற கட்சிகள், இவர்களெல்லாம் பிஜேபியை எதிர்ப்பவர்கள்
என்று நம்பிக்கொண்டிருக்கும் தொண்டர்களுக்கு நான் தெரிவிக்க விரும்புகிற கருத்து. உங்களுக்கு பிஜேபி எதிர்ப்புல சீரியஸாக இருக்க விரும்புகிறீங்களா? இல்லை எங்கள் கட்சி தான் எங்களுக்கு முக்கியம், பிஜேபி ஆதரித்தாலும் இல்லை சும்மா இருந்தாலும் ஓகே அப்படின்னா அவங்கள பற்றி நான் சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. அப்போது அதுதான் இப்போ பிரச்சனை. தமிழ்நாட்டை வந்து ஒரு அமைதி பூங்காவாக வந்து ஆக்கிட்டார் அவர். பிஜேபி என்ன வேணால் பண்ணலாம். இப்போ பழனி கோயில் 100 ஏக்கர் 100 கோடி ரூபா சொத்து வந்துருக்குது. ஒருவேளை இது திமுக ஆட்சியில் நடந்திருந்தாக்கா இத்தனை நேரம் எவ்வளோ கலைபரம் நடக்குமா நடக்காதா? ஏதாவது நடக்குதா? அது கொஞ்சம் வித்தியாசமா உங்களுக்கு தெரியல? எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கு. தெரியுது இல்லையா? அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இவர்கள் பேசவில்லை. மக்கள் என்ன பண்ணணும்? கட்சிகள், கூட்டணி கட்சிகள் நீங்க சொல்றபடி ஒண்ணு அமைதியா இருக்காங்க, இல்ல பேச மறுக்கிறாங்க. இல்ல, மக்களுக்கு அடிமைத்தனத்தை ஒரு பழக்கி விடுகிறார்கள். அடிமைத்தனத்துக்கு பழகாதீர்கள். பெரியார் வந்து கடுமையா திட்டினார். ஏன்டா உங்களுக்கு எல்லாம் சொரணை இருக்கா, தேவடி அம்மான்னு சொல்றானே, உங்களுக்கு அறிவு இல்லையா, இதெல்லாம் சொன்னார்ல அவரு. சூத்திரன்னா இப்படி எழுதி வச்சிருக்கிறானே, சொரணை இருக்கா உங்களுக்கு அப்படின்னு கேட்டார்ல. அப்போ ஒரு நூற்றாண்டு அவரு கேட்டார். அம்பேத்கர், பெரியார் இவங்களுடைய ஒரு நூற்றாண்டு போராட்டம் இப்போ கடிகாரத்தை திருப்பி வச்சு அங்கே கொண்டு போயிட்ட மாதிரி இருக்குது. இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனை அப்படின்றாங்க இப்போ இவங்க. அவர் நடையப்பாரு, உடையப்பாரு, உதப்பாரு, அவ்வளோதான், அது போதும் நமக்கு, அப்படியே இருக்காரு, 50 வயசு மாதிரியே தெரியல அப்படின்றாங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம வடக்கன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கே வந்து கழுவி ஊத்துறாங்க மோடியை. ராமர் கோயிலேருந்து எல்லாத்தையும் கழுவி ஊத்துறாங்க. ஆனால் நம்ம இது என்ன தவைக்கன்ஸ்ன்னு சொல்றதா? தமிழ்நாடே அந்த கதியில மிக கேவலமான நிலையில் இருக்குது. நான் ஒரு கற்பனையை யோசிச்சு பார்த்தேன். கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி இருக்கு இல்லையா, ஒரு எத்தனை வருஷத்துக்கு முன்னால ஆச்சு, 75 வருஷத்துக்கு முன்னால நம்ம மக்களுக்கு அறிவு எவ்வளோன்னு இருந்துச்சு, கல்வி அறிவு எவ்வளோ இருந்துச்சு? ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மியாக இருந்தது இல்லையா? அதுலேயும் ப்ரிவிலேஜ்டு செக்ஷன், அதுலேருந்து கொஞ்சம் பேர் ஓட்டு போட்டு காங்கிரஸ்காரன், முஸ்லீம் லீகு, பிரின்ஸ்லி ஸ்டேட்லேருந்து வந்தவன், இவங்கெல்லாம் ஒரு 10-11% மக்களுடைய பிரதிநிதிகள் தான் அங்கே அரசியல் நிர்ணய சபையில் இருந்தாங்கன்னு வச்சுங்களேன். ஒருவேளை இன்னைக்கு ஒரு அரசியல் நிர்ணய சபைக்கு வாக்கெடுப்பு நடந்தால் விஜய், புஷி ஆனந்த், இந்த டோலோ நொறுக்குனவர், இவங்கெல்லாம் அரசியல் நிர்ணய சபையில் இருந்து ஒரு அரசியல் சட்டத்தை இயற்றுவார்கள் என்ற கேவலமான நிலைக்கு வந்திருக்கிறோம். இதுக்கு மேலே இது உரைக்கிற மாதிரி எனக்கு சொல்ல தெரியல. இத்தோட நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. குறிப்பாக கூட்டணி கட்சிகளினுடைய மௌனம், தாவேகாவினுடைய மௌனம், இந்த விஷயத்துல காங்கிரஸினுடைய செயல்பாடு, மற்ற மாநில கட்சியினுடைய செயல்பாடையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கீங்க. அதனுடைய வரலாறையும் சொல்லியிருக்கீங்க. வந்தே மாதரம் அதனுடைய டிராவல் என்ன அப்படின்றதையும் விரிவாக விளக்கியிருக்கீங்க. மக்கள் பார்த்துட்டு என்ன சொல்றாங்க பார்ப்போம். இந்த தினம் நிகழ்ச்சியில் கலந்து உடைய கருத்தை படுகளில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.